அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுதர்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். பயாலஜில ஒன் ஆஃப் த முக்கியமான சாப்டர் இந்த பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா ரீசெண்ட் நீட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இதோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதை பத்தின டீடைல் அனாலிசிஸ் உங்களுக்கு கொண்டு வரேன். அடுத்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளாஸ் 11ல செகண்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் நீட் எக்ஸாமுக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோ செக்ஷன்ல ஃபுல்லா நான் பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட் அவே லெட் ஸ்டார்ட் பை ஆன்சரிங் what is the previous year analysis of this chapter guys. okay இதோட லாஸ்ட் 6 years ஒரு அனாலிசிஸ் தான் இந்த பிக்சர்ல உங்களுக்கு வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 2025ல மொத்த சாப்டர்லயும் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 2024ல 2 கொஸ்டின், அதுல ஒரு கொஸ்டின் ஆவரேஜ் டிஃபிகல்ட்டி, இன்னொரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்காங்க. அண்ட் 2023ல எந்த கொஸ்டினும் கேட்கல. 2022ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல 2 கொஸ்டின் ஆவரேஜ், ஒரு கொஸ்டின் ஈஸி. அண்ட் 2021ல எந்த கொஸ்டினும் கேட்கல. 2020ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் பார்க்குறப்போ இந்த சாப்டர் வந்து ஒரு கொஷின் ஆர் மேக்ஸிமம் 2 கொஷின் தான் நீட் எக்ஸாமுக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சாப்டருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ டாபிக் வைஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த சாப்டர்ல எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸ்ல ஒரே ஒரு கொஷின், அதுவும் 2025 நீட் எக்ஸாம்ல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்கவே இல்லை. ஸோ இதுக்கோட இம்பார்ட்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரடக்ஷனை விட்டுற முடியாது. சைலண்டா 5 வருஷம் இருந்துட்டு திடீர்னு கேட்டிருக்காங்க, கண்டிப்பா படிச்சே ஆகணும். ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு தடவை கொஸ்டின் வந்திருக்கு, கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு டாபிக் தான். அடுத்து கிங்டம் முனிரா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுவும் லாஸ்ட் 6 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் 2022ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமாவும் கேட்கல, அதுக்கு முன்னாடியும் கேட்கல. மேபி ஒரு கேப்புக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல வரப்போற 2026ல கேட்க சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் சேஃபா படிச்சுக்கணும். ஓகே, திஸ் இஸ் கிங்டம் முனிரா. நல்ல நல்ல எம்சிக்யூஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இந்த சாப்டர் இந்த டாபிக்ல இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து கிங்டம் புரோட்டிஸ்டா. இந்த புரோட்டிஸ்டா டாபிக் வந்து இது வரைக்கும் லாஸ்ட் 6 இயர்ஸா கேள்வி இல்லை. எப்படி இல்லைன்னு எனக்கும் தெரியலங்க. புரோட்டிஸ்டா சூப்பர் டாபிக். பொட்டன்ஷியல் எம்சிக்யூஸ் பக்காவா கேட்கலாம். ஆனா 6 இயர்ஸா நீட்ல ஃபோக்கஸ் பண்ணல. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இல்லை. ஆனா சர்ப்ரைஸா திடீர்னு எப்படி இந்த இன்ட்ரடக்ஷனை வச்சாலும் அந்த மாதிரி வைக்க சான்ஸ் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து படிக்க வேண்டிய ஃபுல் எஃபர்ட் போட்டு நாம படிச்சிருவோம், மற்றது அதுக்கப்புறமா. ஓகே, நெக்ஸ்ட் கிங்டம் ஃபங்கை. இது எல்லோ கலர் கொடுத்துக்காதக்கான காரணம் லாஸ்ட் 6 இயர்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் இந்த ஃபங்கைல இருந்து மட்டும் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால 2024ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான், ஒன்னு ஆவரேஜ் டிஃபிகல்ட்டி கேட்டிருக்கான், ஒன்னு டிஃபிகல்ட்டாவும் கேட்டிருக்கான். ரொம்ப நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் மாதிரி கேட்டிருக்கான். ஸோ அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஒரு கொஸ்டின் ஈஸியா கேட்டிருக்கான். ஸோ 3 அவுட் ஆஃப் 6 கேட்டதுனால கண்டிப்பா இந்த சாப்டர் நம்ம மிஸ் பண்ணாம படிக்க வேண்டிய, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக் கிங்டம் ஃபங்கை. நெக்ஸ்ட் கிங்டம் பிளான்டே அண்ட் அனிமேலியா வந்து இந்த சாப்டருக்குள்ள வரல. தனியா பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இருக்கு. அதனால டைரக்டா இதுல எந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி இருக்காது. அடுத்து ஃபைனலி வைரஸஸ், வைரியாய்ட்ஸ், ப்ரையான்ஸ் அண்ட் லைக்கன்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு டாபிக்கா நம்ம வச்சோம்னா ரொம்ப குட்டி டாபிக் தான். ஆனா பொட்டன்ஷியலா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாபிக்ல இருந்து லாஸ்ட் 6 இயர்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேபி ஒன் ஃபார் த ஃபியூச்சர்ல கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு. மிஸ் பண்ணாம படிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த டாபிக் இதுவும் நான் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ என்னதான் இந்த சாப்டர் நீங்க 6 டாபிக்கா 5 டாபிக்கா பிரிச்சாலும் கண்டிப்பா நீங்க எல்லா டாபிக்கும் மிஸ் பண்ணா படிச்சுதாகணும். எப்ப எந்த சர்ப்ரைஸ் வைப்பாங்க தெரியாது. இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் வச்சு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 2 டாபிக்கா கிங்டம் ஃபங்கை அண்ட் கிங்டம் இந்த வைரஸஸ், வைரஸ், ப்ரியான்ஸ் அதை பத்தி வச்சிருக்கேன். ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் see for the next thing. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்க்கு போலாம், ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் கைஸ். So as the name suggests, it is the classification of biological things. Classification என்ன? grouping பண்றது. So எதை grouping பண்ண போறோம்? biological things grouping பண்ண போறோம். எதெல்லாம் biological things சொல்லுவோம்? living things, living organisms சொல்லுவோம். So living organisms கிளாசிஃபை பண்ணி படிக்க போறோம். அதை பத்தின சாப்டர் தான் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த உலகத்துல எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸையும் ஒருத்த உட்காந்து கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சான். யாருன்னா சயின்டிஸ்ட் அரிஸ்டாட்டில் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவர் ஒரு ஃபாதர். என்ன ஃபாதர் தெரியுமா? ஃபாதர் ஆஃப் டேஷ். ஹோம்ஒர்க் சம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, சம்முங்கிற பிசிக்ஸ் எடுத்த பழக்கத்தை சம்முங்கிற இது ஒரு ஹோம்ஒர்க். ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் டேஷ் இஸ் அரிஸ்டாட்டில் போட்டு பாருங்க. ஓகே, ஸோ ஏர்லியரா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸையும் கிளாசிஃபை பண்ண ட்ரை பண்ணார் அரிஸ்டாட்டில் சயின்டிஸ்ட். அவர் இந்த ஆர்கானிசம்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸையும் 2 கேட்டகரியில பிரிச்சாரு. ஒன்னு பிளான்ட்ஸ், இன்னொன்னு அனிமல்ஸ். அவ்வளவுதான். பிளான்ட்ஸுக்குள்ள சப் கேட்டகரைஸ் பண்ணாரு. என்னன்னா ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீஸ்னு. அதை பத்தி அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். அடுத்து அனிமல்ஸை 2 கேட்டகரியா பிரிச்சாரு.
அனிமல்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் ரெட் பிளட், யாரோட பிளட்லலாம் யாரோட பிளட் ரெட் கலர்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேட்டகரி ஆகும். யாரோட பிளட்லாம் ரெட்டா இல்லைங்கிறத இன்னொரு கேட்டகரியா பிரிச்சாரு. இது யாருக்கிட்டலாம் ரெட் கலர் பிளட் இல்லைன்னு தெரியுமா? இதை பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ அரிஸ்டாட்டில்ங்கிறவரு ஏர்லியரா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆர்கனிசம் கிளாஸிஃபை பண்றப்போ பிளான்ட் அனிமல் பிரிச்சாரு. பிளான்ட்டுக்குள்ள இந்த சப்டிவிஷன்ஸ், அனிமல்குள்ள இந்த சப்டிவிஷன்ஸ் ஒவ்வொன்றும் லைட்டா பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ்குள்ள இருக்க ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் ஹெர்ப்ஸ். HERBS ஹெர்ப்ஸ்னு சொல்றாங்க. ஹெர்ப்ஸ்ங்கிறது இது ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸா தெரியுது. இந்த குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல இது பிக்சர்ஸ் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா? என்னது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த மாதிரி புதினா அந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் ஹைட் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் இந்த செடி எல்லாமே. கரெக்டா? யூஸ்வலா இந்த செடிஸ் எல்லாருமே சின்ன சின்ன பிரான்ச்சஸோட பிரான்ச்சஸ் மினிமலா ஒரே ஒரு ஸ்டெம்மோட ஒரு அடிக்கு கீழே வளர்ற பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெர்ப்ஸ் கேள்விப்பட்டா மெடிசினல் பிளான்ட்ஸா இருக்குமோ? அது பேரு ஹெர்பல். ஹெர்பல்னா மெடிசினல் பிளான்ட்ஸ்னு அர்த்தம். ஹெர்பல் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸும் ஹெர்பல் வேற. ஹெர்ப்ஸ்ங்கிறது குரூப் ஆஃப் ஸ்மால் பிளான்ட்ஸ் விச் லிமிட்டட் பிரான்ச்சிங் லிமிட்டடா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். அது பேர் தான் ஹெர்ப்ஸ்னு அர்த்தம். ஒரு அடிக்கு கீழே இருக்கிற பிளான்ட்ஸ். ஓகே, அவ்வளவுதான் ஹெர்ப்ஸ்னா. அடுத்து இது பேர் என்னப்பா? ஒரு பெரிய புதர் மாதிரி இருக்கு, சரியா? பார்க்ல பாக்குற அந்த புதர் அது வேற, இதுவும் அந்த புதர் தான் இது. ஸோ இது பேர் தான் புதர். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்துருக்கேன், ஷ்ரப்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுக்கு ப்ராப்பர் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். டைரக்டா இந்த ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் மல்டிபிள் பிரான்ச்சஸ்ல வளரும். ஒரே ஸ்ட்ரெயிட் ட்ரங்க் இல்லாம நிறைய பிரான்ச்சஸ் வளர்ந்து 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 அதுல லீவ்ஸ் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். அது பேர் தான் ஷ்ரப்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் ஒரு கேட்டகரி. அடுத்து மூணாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா ட்ரீஸ். ட்ரீஸை எப்படி சொல்றாங்கன்னா ஒரே ஒரு மேஜர் ட்ரங்க் இருக்கும், அந்த ட்ரங்க்ல இருந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் போகும். அந்த பிரான்ச்சஸ்ல இருந்து லீவ்ஸ், ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்ல வரும். இது பேர் தான் ட்ரீஸ்ன்னு சொல்றாங்க. ட்ரீஸ்ங்கிறது உலகத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ 3 குரூப்பா பிரிக்கிறாங்க. ஹெர்ப்ஸ்னா குட்டி குட்டி பிளான்ட்ஸ், ஷ்ரப்ஸ்னா புதரு, நிறைய பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கும், மெயின் ஸ்டெம்மே இருக்காது. ஆனா ட்ரீஸ்னா ஒரு மெயின் ஸ்டெம், அதுல இருந்து பல பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இது 3 கேட்டகரிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆஸ் டிஸ்கிரைப்டு பை வாட் கைஸ்? யார் கொடுத்தா? சயின்டிஸ்ட் அரிஸ்டாட்டில். அடுத்து அனிமல்ஸ் என்ன பிரிச்சாரு? அனிமல்ஸ் கண்டெய்னிங் பிளட். என்ன கலர் பிளட்? ரெட் கலர் பிளட். நமக்கெல்லாம் வந்து என்ன கலர்ல இருக்கு பிளட்? கிழிச்சு பார்த்தா என்ன கலர் வருது? எக்ஸாக்ட்லி ரெட் கலர்ல வருதா? ஸோ நாமெல்லாம் இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கீழே நாம வந்துருவோம். ஸோ ஆர்கானிசம்ஸ் கண்டெய்னிங் ரெட் கலர் பிளட் ஒரு குரூப்பாகவும், ஆர்கானிசம்ஸ் டஸ் நாட் ஹேவிங் ரெட் கலர் பிளட் ஒரு குரூப்பாகவும் பிரிச்சாரு. ஸோ அரிஸ்டாட்டில் இவ்வளவுதான் பண்ணாரு. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கு. இதுல என்னெல்லாம் கிளாஸிஃபை இருக்கு ஒன்றும் புரியல. ஸோ அந்த சயின்டிஸ்ட் இருக்கிறவங்க அப்பயே சொன்னாங்க ரொம்ப பேசிக்கா இருக்கு, பத்தல, உங்ககிட்ட நீ எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு கேட்டாங்க. அதனால இன்னொருத்தர் வந்தாரு, இவர் தான் அவர், கேரோலஸ் லினேயஸ். இவர் என்ன பண்ணிட்டாரு? நானும் ஆர்கானிசமா கிளாஸிஃபை பண்றேன். எப்படி பண்றேன்? இவர் அதுதான் பண்ணாரு. அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்னு ரெண்டா தான் பிரிச்சாரு. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா சொல்ல ட்ரை பண்ணாரு. இதுக்கு ஒரு பேர் வச்சாரு கிங்டம் அப்படின்னு. ஸோ மொத்த ஆர்கானிசம்ஸையும் அனிமல் கிங்டம் அண்ட் பிளான்ட் கிங்டம்னு பேர் வச்சாரு. அப்படி பேர் ப்ராப்பரா வச்சதுனால இந்த 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் யாரு கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சராகவும் இவர் மாறுறாரு. ஸோ 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் இஸ் given by Carolus Linnaeus. So the 2 kingdom he described was animal and plants. என்னது? அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ்னு 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் கொடுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா கேரோலஸ் லின்னேயஸ்னு சொல்லணும். ஏன் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல? ஆல்ரெடி நான் சொன்ன அதே கதை தான். இதுல ரொம்ப பேசிக்கா இருக்கு இந்த கிளாசிபிகேஷன். இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அந்த டிராபேக்ஸ்லாம் அப்ப நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன், அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால இது ரொம்ப பத்துலன்னு சொன்னாங்க. அதனால இதுக்கப்புறமும் ஒரு சில சயின்டிஸ்ட் வந்தாங்க. இதெல்லாம் என்சிஆர்டில இல்ல, அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் சும்மா காதுல போட்டுக்கோங்க. ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவர் வந்து இவருக்கு அப்புறமா வந்து 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணாரு. இவர் என்ன பண்ணாரு? பிளான்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, இது எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறேன்னு கொடுத்தாரு, புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா அப்படிங்கிற பேர் நான் வச்சுக்கணும், புரோட்டிஸ்டா, PROTISTA, புரோட்டிஸ்டா அப்படிங்கிற இன்னொரு குரூப் அவர் கொடுத்தாரு. இந்த குரூப் கீழே என்ன கொண்டு வந்தாருன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதை பத்தின டீட்டெயிலாக அவர் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் புரோட்டிஸ்டாங்கிறத கொண்டு வந்தது ஒரு எக்ஸ்ட்ரா கிங்டமா கொண்டு வந்தது ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல். ஓகே, இப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான். அடுத்து இதை விட அட்வான்ஸா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வந்தது யாருன்னா கோப்லாண்ட். இதுவும் என்சிஆர்டில இல்லை, அதனால நீங்க படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் காதல வாங்கிக்கோங்க. கேரோலஸ் லின்னேயஸ் என்சிஆர்டில இருக்காரு, 2 கிங்டம் கிளாசிபிகேஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிளாசிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா யாரையுமே நான் மதிக்காம நம்ம என்சிஆர்டி யாரை கொடுத்துருக்காங்கன்னா
தலைவரை தான் கொடுத்துருக்காங்க. யார் இவரு? ஆர்ஹெச் விட்டேக்கர். யாரு இவர் பேர்? என்ன? ஆர்ஹெச் விட்டேக்கர். ராபர்ட் ஹார்டிங் விட்டேக்கர் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் தான் த மோஸ்ட் அக்செப்டபிள் கிளாசிபிகேஷனா இப்போ நாம கிட்ட இருக்கு. இதுதான் நாம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். இது இல்லாம நிறையவும் வந்துருச்சு. ஆனாலும் மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் மோஸ்ட் அக்செப்டபிள் கிளாசிபிகேஷனா நாம படிக்கிறது இந்த ஆர்ஹெச் விட்டேக்கர் கொடுத்த இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் தான் கைஸ். வாட் ஹி டோல்ட் அப்படின்னா, மொத்தமா இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் 5 கிங்டமா வைக்கிறேன். த ஃபர்ஸ்ட் கிங்டம் இஸ் மொனிரா. த ஃபர்ஸ்ட் கிங்டம் ஹி டிஸ்கிரைப்ட் இஸ் மொனிரா. அடுத்து எம்ஓ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. என்னது? எம்ஓஎன்இ சாரி எம்ஓஎன்இஆர்ஏ மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலி அப்படின்னு சொல்லிட்டு 5 கிங்டமா இந்த மொத்த லிவிங் ஆர்கானிசம்ஸை பிரிச்சாரு. சயின்டிஸ்டோட போட்டோ பார்த்துக்கோம். இவர் பேர் தான் ஆர்ஹெச் விட்டேக்கர். இது ஏன் நம்ம யூனிவர்சலி அக்செப்டபிள் சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணவங்களோட மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சாதான் இவரை ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நமக்கு தெரியும். ஸோ வாட் ஆர் த டிமெரிட்ஸ்? டிமெரிட்ஸ்னா முன்னாடி கொடுத்த ஏர்லியர் கிளாசிபிகேஷன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன். அரிஸ்டாட்டில், கெரோலஸ் லின்னேயஸ், அர்ன்ஸ்ட் ஹெக்கல், கோப்லன் இவங்க எல்லாரும், இது இல்லாமல் நிறைய பேரும் ட்ரை பண்ணாங்க கிளாஸிஃபை பண்றதுக்கு. அவங்க எல்லாரும் பண்ண மிஸ்டேக்ஸை காமனா அசம்பிள் பண்ணி என்சிஆர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவங்க சொல்றது, இந்த ஏர்லியரா இந்த ஆர்ஹெச் விட்டேக்கர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா கிளாசிபிகேஷன்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு. என்ன? தே cannot differentiate. So super. They cannot differentiate between prokaryotes and eukaryotes ன்னு சொன்னாங்க. What is prokaryotes? What is eukaryotes? இந்த ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் தெரியல நல்லா கவனிச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பிரஷ் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் வாட் இஸ் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் வாட் ஆர் யூகேரியாட்ஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல 2 முக்கியமான டைப் இருக்கு. ப்ரோகேரியாட்ஸ்ங்கிற ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்னன்னா, ப்ரோனா நமக்கு தெரிஞ்ச ப்ரோ வந்து அட்வான்ஸ், சரியா? இங்க ப்ரோக்கு அப்படி ஆப்போசிட் மீனிங் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யூகேரியாட்ஸை கவனிங்க. கேரியோ மீன்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு நியூக்ளியஸ். ஓகேவா? நியூக்ளியஸ்னா கேரியோ அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ல கேரியோன்னு சொல்லுவாங்க. யூ என்றால் ட்ரூ என்ற அர்த்தம். ட்ரூ என்ற அர்த்தம். ஸோ உண்மையான நியூக்ளியஸ் வச்சிருக்கிற ஆர்கானிசம்ஸை யூகேரியாட்ஸ்னு சொன்னாங்க. உண்மையான ப்ராப்பரான வெல் டிஃபைன்டான வெல் டெவலப்டு நியூக்ளியஸை வச்சிருக்கிற ஆர்கானிசம்ஸை யூகேரியாட்ஸ் சொன்னாங்க. அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும்? எக்ஸாக்ட்லி ப்ரோகேரியாட்ஸ்னா பொய்யான அப்படின்னு சும்மா சொல்லிக்கலாம். ப்ரோனா நம்ம டெய்லி லைஃப் நம்ம யூஸ் பண்றது ப்ரோ பிளேயர்னு அட்வான்ஸ்டு சூப்பரா பண்றவங்க அர்த்தம். ஆனா அந்த காலத்துல ப்ரோங்கிற வார்த்தை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோங்கிறது அண்டர் டெவலப்டு, ப்ராப்பரா இல்லாம, ரொம்ப மோசமா இல்லவே இல்லாம இருக்கிற செல்ஸ், நியூக்ளியஸே ஒழுங்கா இல்லா டெவலப் ஆகாத ஆர்கானிசம்ஸை ப்ரோகேரியாட்ஸ்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ரோகேரியாட்ஸோட செல் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருந்திருக்கணும். ஆனா ஒழுங்கா இல்லை. ஸோ உள்ள நிறைய செல்லுக்குள்ள நமக்கு ஒரு செல் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு ஃபுல்லா நம்ம எதிரானோம் செல்லால் ஆனோம். ஸோ ஒரு செல் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ள நிறைய ஆர்கனெல்ஸ் இருக்கணும். என்னது ஸ்பெல்லிங் வந்து ORGANELLES. ஆர்கனெல்ஸ்ங்கிறது ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி இது பேர் தான் ஆர்கனெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? இது பேர் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் நிறைய திங்ஸ், கால்கி அப்பரேட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல நீங்க படிப்பீங்க. செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல படிப்பீங்க, சரியா? இந்த மாதிரி ஆர்கனல்ஸ் எதுவுமே ப்ராப்பரா டெவலப் ஆயிருக்காது. முக்கியமான ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம எல்லாரும் அம்மா கிட்ட இருந்து அப்பா, அம்மா கிட்ட இருந்து நாம, நம்ம கிட்ட நம்ம பசங்க, அவங்களுக்கு போக வேண்டிய ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டெயின் ஆன நியூக்ளியஸ் இருக்கவே இருக்காது. ஆப்சென்ட், எதர் ஆப்சென்டா இருக்கும் ஆர் வெரி அண்டர் டெவலப்டா இருக்கும். அண்டர் டெவலப்னா என்ன? நியூக்ளியஸ் மாதிரி இருக்கும், நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் நியூக்ளியாய்டு. அதுக்கு பேர் என்ன? நியூக்ளியாய்டுன்னு பேர் வைக்கிறாங்க. நியூக்ளியாய்டுனா நியூக்ளினா நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஆய்டு அப்படின்னா OID. இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு டீச்சர் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆய்டினா லைக்னு அர்த்தம். ஓகே, ஆய்டு அப்படின்னு OIDன்னு ஒரு வேர்டு முடியுதுன்னா லைக், லுக்கிங் லைக்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியஸ் மாதிரி, நியூக்ளியஸ் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ப்ரோகேரியட்ஸ்ல இருக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல ஒரு வெல் டெவலப்டு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. ஸோ நியூக்ளியஸை சுற்றி ஒரு ப்ராப்பர் மெம்பரேன் இருந்தால் தான் இந்த செல்லுக்குள்ள இருக்கிற செல் ஆர்கனல்ஸ்க்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் ப்ராப்பரான ஒரு பார்ட்டிஷன் இருக்கும்.
ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நடுவில் பார்ட்டிஷன் இருக்க மாதிரி ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். இது இங்க டெவலப்டா இருக்காது. ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் அண்டர் டெவலப்டு, நியூக்ளியர் மெம்பரேன் அண்டர் டெவலப்டா இருக்கும். அண்ட் நியூக்ளியாய்டு தான் இருக்கும், ப்ராப்பர் நியூக்ளியஸ் இருக்காது. ஆனா on the other hand in eukaryotes there will be inside a cell, ஒரு செல்லுக்குள்ள ப்ராப்பர்லி டெவலப்டு யூஸ்வலி டபுள் லேயர்டு நியூக்ளியர் மெம்பரேன் இதுகிட்ட இருக்கும். சரியா, நல்ல நியூக்ளியர் மெம்பரேன், ட்ரூ நியூக்ளியர் மெம்பரேன், வெல் டெவலப்டு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். இது இல்லாம இதுக்குள்ள நியூக்ளியோ பிளாசம் இருக்கும், நியூக்ளியோ பிளாசம் இருக்கும். சென்டர்ல நியூக்ளியோலஸ் இருக்கும். நியூக்ளியோலஸ் ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா NUCLEOLUS, நியூக்ளியோலஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கும். சூப்பரா ஜெனடிக் மெட்டீரியல் கண்டென்ஸே பக்காவா இருக்கும். அது சுத்தி நியூக்ளியோ பிளாசம் அண்ட் அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அதர் செல் ஆர்கனல்ஸ்ல இருந்து ப்ராப்பரா பார்ட்டிஷன் பண்ற மாதிரி உங்களுக்கு வெல் டெவலப்டு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அண்ட் மொத்தமாவே செல் பார்க்க பக்காவா ரெடியா இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற மாதிரி, இங்கே பிச்சைக்கார மாதிரி இருக்கும். சரியா, ஸோ தட்ஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியட்ஸ் அண்ட் யூகேரியட்ஸ். ரொம்ப பேசிக்ஸ் நினைக்கிறேன். நவ் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் இதுதான் ஒரு முக்கியமான டிமெரிட். இந்த பழைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் எல்லாமே cannot differentiate between prokaryotes and eukaryotes. ஒழுங்கா டிஃபரன்ஷியேட் பண்ணாம எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டாங்க. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா they also cannot differentiate between unicellular and multicellular. As the name suggests, what is unicellular guys? So செல்லுலார்னா செல்ஸ்னு அர்த்தம், யூனினா ஒன்னுன்னு அர்த்தம், ஒன். அதே சமயம் செல்ஸ்னா செல்லுலார்னா செல்ஸ், மல்டினா மெனின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ யூனிசெல்லுலார்னா ஒரு செல் கண்டெய்னிங், மொத்த ஆர்கானிசம்லயுமே ஒரே ஒரு செல் தான் இருக்கும். தெரியுமா? எக்ஸாம்பிள் சின்ன வயசுல படிக்கிறோம், என்னது எக்ஸாக்ட்லி, தட் இஸ் அமீபா. ஸோ அமீபா அந்த மாதிரி செல்லுக்குலாம் ஒரே ஒரு செல்லு தான் உடம்பு ஃபுல்லா இருக்கும். அண்ட் மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், பிளான்ஸ் எல்லாமே மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். பாடி வந்து நல்லா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா செல்ஸ், அதுக்கப்புறம் செல்ஸ்ல குரூப்ஸ் இந்த டிஷ்யூஸ், டிஷ்யூஸ்ல குரூப்ஸ் இந்த ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ்ல குரூப்ஸ் இந்த ஆர்கன் சிஸ்டம், அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ யூனிசெல்லர் அண்ட் மல்டி செல்லர் இதுவுமே ஒழுங்கா டிஃபரன்ஷியேட் பண்ண இந்த ஏர்லியர் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் யூனிசெல்லர் மல்டி செல்லர் ஒரே குரூப்ல வைக்கிறாங்க, அந்த மாதிரி தப்பு தப்பா வச்சுட்டாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் டிமெரிட்டா இருக்கிறது, they also cannot differentiate between unicellular and multicellular organisms. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, they also cannot differentiate between heterotrophic group like fungi and the autotrophic green plants. ஓகே, இப்போ ஹெட்ரோட்ரோபிக்னா என்ன, ஆட்டோட்ரோபிக் பத்தி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பேர் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்றாங்க. என்னது? மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன, நீங்க எப்படி சாப்பிட்றீங்க, நம்மள எப்படி சாப்பிட்றோம்? எக்ஸாக்ட்லி, நம்ம வந்து ஒரு சில பேர் வெஜ் சாப்பிடுவோம், ஒரு சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவோம். கரெக்டா? ஸோ நம்ம சம் எக்ஸ்டர்னல் திங்ஸ்ல டிபெண்ட் ஆயிருக்கும். நம்ம ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லாம போய், தண்ணி குடிக்காம தான் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும், நமக்கு உடம்பு சரியில்லாம போகும், எவென்ச்சுவலி லீட்ஸ் டு டெத். நம்மளாலே சொந்தமா ஃபுட்டை ஜென்ரேட் பண்ணி நம்மளால வாழ முடியாது. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, இது பேர் தான் ஹெட்டிரோட்ரோபிக்னு சொல்றாங்க. ட்ரோபிக்னா growthன்னு அர்த்தம், ட்ரோபிக்னா growth. ஸோ சொந்தமா growth பண்ண முடியாம வேற திங்ஸ், எக்ஸ்டர்னல் திங்ஸை டிபெண்ட் ஆகி என்னோட growth இருக்கு அப்படின்னா இது பேர் தான் ஹெட்ரோட்ரோபிக். அவங்களோட வாழ்நாள் நடத்துறதுக்கே வேற ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணிருக்கணும், வேற எக்ஸ்டர்னல் திங்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆட்டோட்ராபிக். பேர்லயே இருக்கு, ஆட்டோனா சொந்தமா. ஸோ சொந்தமாவே க்ரோ ஆக முடியும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி சாப்பிட்ற பிளான்ட்ஸ் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, முக்கியமா சன்லைட்டை, H2 யூஸ் பண்ணிட்டு சொந்தமாவே சிந்தசைஸ் பண்ணுது. அதோட ஃபுட்டு அதுவே சிந்தசைஸ் பண்ணிக்குது, அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குது, மிச்சம் இருக்கிறது நாம தூக்கிடுறோம். கரெக்டா? ஸோ அது பேர் தான் ஆட்டோட்ராபிக். அதுக்கு வேற யாரும் தேவையில்லை உலகத்துல, அதுவே போதும், அதுவே சொந்தமா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஆனா நாம அடிச்சு பிடுங்குற ஆளு ஹெட்ரோட்ராபிக். எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், அது எல்லாமே. இவங்க ரெண்டும் உலகத்துல இருக்கிறப்போ குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி இந்த சாப்ரோஃபைட்டிகர் வந்துருச்சு. சாப்ரோ அப்படின்னா ஃபைட்டிக்னா பிளான்ஸ் அண்ட் ரிலேட்டட் திங்ஸ் வந்துடும். சாப்ரோனா டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்ஸ். இது சாப்ரோஃபைட்டிக்னா டெட் அண்ட் டீகேயிங். டெட்னா இறந்து போன, டீகேயிங்னா அழுகிட்டு இருக்கிற, இந்த மாதிரி இறந்து போன அழுகி போயிருக்கிற ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஆர்கானிக்லாம் பிளான்ட் பேஸ்டு. ஒரு அனிமல் செத்ததுக்கு அப்புறம், பிளான்ட் செத்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேன்யூர் அந்த மாதிரிலாம் மண்ணில் செத்து அழுகி போயிட்டு இருக்கிற அந்த பொருள்கள் வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ்ல இருந்து, டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ஸ்ல இருந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி
நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி வாழ்ற ஆர்கானிசம்ஸ் பேர் தான் சாப்ரோஃபைட்டிக் ஆர் சாப்ரோட்ரோபிக்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம்ஸ் அந்த குரூப்பு கீழே வந்துடுது. மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த குப்பையில வளர்ற ஆர்கானிசம்ஸ் என்னது? காளான். எக்ஸாக்ட்லி கை. ஸோ மஷ்ரூம் இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபங்கை. ஓகே, மஷ்ரூம் அந்த மாதிரி நல்ல ஆர்கானிசம்ஸையும் நாம ஃபங்கைன்னு சொல்லுவோம். இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பேரு சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பேர் என்ன? சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் 3: ஆட்டோட்ரோபிக், சாப்ரோஃபைட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக். பக்கா கிளியர் நினைக்கிறேன். ஆட்டோட்ரோபிக் நேரம் பிளான்ஸ் சொந்தமா முடிவு பண்ணும். ஹெட்ரோட்ரோபிக் நாம அடிச்சு புடுங்குற ஆளு. சாப்ரோஃபைட்டிக் டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர் இருந்து வளர்ற ஒரு ஆள். ஓகே, சூப்பர். ஒவ்வொன்றுக்கும் இமேஜ் போட்டிருப்பேன். ஸோ ஃபங்கஸ், மஷ்ரூம்க்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹெட்ரோட்ரோபிக். அழகா இருக்குல்ல இந்த போட்டோ நான் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த மாடு அழகா பிளான்ட்ல இருந்து சாப்பிட்டுக்குது, இலையை படிச்சு சாப்பிட்டுக்குது. நெக்ஸ்ட் ஹோப்ஃபுல்லி. ஸோ இந்த 3 டிமெரிட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஏர்லியர் கிளாசிபிகேஷன்ஸ்லாம் யாரும் கண்டுக்கல. நீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, நீங்க தான் பெஸ்ட்னு. இதனால தான் நம்ம ஆர்ஹெச் விட்டேக்கர் இந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி பக்காவா கொடுத்ததுனால ஆர்ஹெச் விட்டேக்கரை நம்ம இவ்வளோ நாள் ரெஸ்பெக்ட் பண்றோம். இவ்வளோ பிரச்சனை அவங்க உள்ள வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணாரு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்சிஆர்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான டிமெரிட்ஸ்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த டிமெரிட்ஸ் நம்ம கொஞ்சம் படிச்சிருவோம். ஓகே, என்ன பொட்டன்ஷியல் எம்சிக்யூஸ் கேட்க சான்ஸ் இருக்கு? இது வரைக்கும் கேட்கல, பட் ஃபியூச்சர்ல கேட்க கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. என்சிஆர்டி லைன் பில்லியன் அலசுனாங்கன்னா ரீசெண்டா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீட் எக்ஸாம்ல. அப்படி உருட்டுறப்போ கண்டிப்பா இந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதை எடுத்து வச்சிருக்கேன், கண்டிப்பா இதை பத்தி படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டிமெரிட்ஸ் ஆஃப் ஏர்லியர் கிளாசிபிகேஷன்ல 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஏர்லியர் கிங்டம் கிளாசிபிகேஷன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சம்மதமே இல்லாம 2 ஆர்கானிசம்ஸ் ஒன்று சேர்த்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா. பாக்டீரியாஸ் எல்லாமே ப்ரோகேரியாட்டிக் சொல்லுவோம். ப்ரோகேரியாட்டிக் என்ன படிச்சோம்? எக்ஸாக்ட்லி ரொம்ப ரொம்ப நியூக்ளியஸை டெவலப் ஆகாம அண்டர் டெவலப்டாவோ இல்லாமையோ இருக்கிறது பேர் தான் ப்ரோகேரியாட்டிக். அந்த ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாவையும் ப்ளூ கிரீன் ஆல்கே, சயனோ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. பேர் ஆல்கேன்னு சொல்லலாம். ஆல்கேன்னு ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்கு, குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அது உங்களுக்கு பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு தெரியாது, பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்கேங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம். ஆனா இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேங்கிறது ஆல்கேவே கிடையாது, இதுவும் ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா தான். ஸோ இந்த பாக்டீரியாஸை கொண்டு போயிட்டு சம் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் கூட பிளேஸ் பண்ணிட்டாங்க. எது? இந்த பழைய ஏர்லியர் கிளாசிபிகேஷன்ல. ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய டிமெரிட்டா பார்த்தாங்க. இதுக்கும் சம்மதமே இல்லை. ஒரே குரூப்ல எப்படியா நீங்க ப்ரோகேரியாட்ஸ், ஹைலி ப்ரோகேரியாட்ஸையும் ஹைலி யூகேரியாட்ஸ் வைப்பீங்கன்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த கெரோலஸ் லினேயஸோ அந்த அரிஸ்டாட்டல் அவங்க என்ன பண்ணாங்க? பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்குள்ள யார் வச்சாங்கன்னா, 1 பாக்டீரியா வச்சுட்டாங்க. நான் சொன்னேன்ல, இங்க ப்ரோகேரியட் பாக்டீரியா வச்சுட்டாங்க. இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே வச்சுட்டாங்க. என்னது? இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே. அடுத்து ஃபங்கை வச்சுட்டாங்க. ஃபங்கை, அப்புறம் பிளான்ஸ், எல்லா ஜிம்னோஸ்பம், ரேஞ்சோஸ்பம்ஸ், பிளான்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் பிளான்டே அப்படிங்கிற ஒரு கிங்டம்குள்ள வச்சுட்டாங்க. ஏன் வச்சாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் செல்வால் இருக்கான். எதுக்கு? பாக்டீரியாக்கு செல்வால் இருக்கு, ப்ளூ கிரீன் ஆல்கே செல்வால் இருக்கு, ஃபங்கைக்கு செல்வால் இருக்கு, பிளான்ஸுக்கு செல்வால் இருக்கு, எல்லாத்துக்கும் செல்வால் இருக்கு. அதனால இதை கொண்டு போய் பிளான்டேக்குள்ள வச்சுட்டாங்க அந்த காலத்துல. ஆனா பாக்டீரியாவோ இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேவோ ஒரு ப்ரோகேரியாட்டிக், ஃபங்கை ஒரு யூகேரியாட்டிக் தான், பிளான்ட்ஸ் யூகேரியாட்டிக் தான். சம்மதமே இல்லாம ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிமெரிட்டா பார்த்தாங்க அந்த காலத்துல. இதை ஆர்ஹெச் விட்டேக்கர் சரி பண்ணாரு. அதே மாதிரி கீழே பாருங்க, it also grouped the unicellular and the multicellular organisms into a single group. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஸ்பைரோகேரா. கிளாமிடோமோனாஸ்ங்கிறது ஒரு வகையா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஆனா ஸ்பைரோகேராங்கிறது ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். இது ரெண்டையுமே ஆல்கே அப்படிங்கிற ஒரு குரூப்புக்குள்ள போட்டு பிளான்ஸ் கீழே வச்சிட்டாங்க. என்னது? பிளான்ஸுக்கு கீழே வச்சிட்டாங்க. ஏன்? மறுபடியும் உங்களுக்கு செல்வால் இருக்குங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்னால. ஸோ ஏதான் ஒரே ஒரு குரூப்புக்குள்ள செல்வால் இருக்கிற ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசமையும் மல்டி செல்லுலர் ஆர்கானிசமும் வைக்கிறது தப்பு. ஸோ இந்த கிளாசிபிகேஷன் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லி இந்த 2 முக்கியமான பாயிண்ட் அதுக்கு ஹெல்ப் கொடுக்குது. என்சிஆர்டில நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 2 டாபிக்கும் இந்த 2 பாயிண்ட் டிமெரிட்டா இருக்கிறதுனால நம்ம ஏர்லியர் கிளாசிபிகேஷன் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி தான் தலைவர் இறங்கினாரு, ஆர்ஹெச் விட்டேக்கர். he given 5 kingdom classification. இந்த 5 kingdom classificationல ஃபர்ஸ்ட் விஷயத்த முனிரான்னு சொல்றாங்க, MONERA. செகண்ட் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே,
அனிமேலியே. ஓகே, இவர் என்ன பண்ணாரு, இந்த ஒவ்வொன்றையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணாருங்கிறத டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஓகே, இவர் இது 5 கிளாஸிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ண கிரைட்டீரியாஸ், நீட் எக்ஸாம்ல அவுட் ஆஃப் 5 கிரைட்டீரியா இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று மாற்றி வேற கிரைட்டீரியா கொடுத்து எக்ஸப்ட்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 5 கிரைட்டீரியாவும் பக்காவாக ஞாபகம் வச்சுக்கணும். த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இஸ் செல் ஸ்ட்ரக்சர். இந்த செல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது இது ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா அதை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து செகண்ட் லைன் வந்து பாடி ஆர்கனைசேஷன். இந்த பாடி ஆர்கனைசேஷன்ங்கிறது தான் நமக்கு இது யூனிசெல்லாரா மல்டி செல்லாரா அப்படியே செல்லுலார் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் அதை பற்றிலாம் பேசுறது. அடுத்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இது வந்து ஆட்டோட்ரோபிக்கா ஹெட்ரோட்ரோபிக்கா சாப்ரோஃபைட்டிக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது. ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அடுத்து ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபைலோஜெனட்டிக்னா இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு எவல்யூஷன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்சிஆர்ல இதுக்கு மேல கொடுக்கல, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபைலோஜெனட்டிக்னா சம்திங் ரிலேட்டட் டு எவல்யூஷன் அர்த்தம். சரியா? ஸோ இந்த 5 கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு இந்த 5 கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு நம்மளோட விட்டேக்கர் வந்து 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் கொடுத்தாரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் இது 5 வார்த்தையை மறந்துடுங்க, தேவையில்லை. நான் இதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கறது படிச்சா போதும். அதுதான் நீட் எக்ஸாம் ரொம்ப முக்கியம். 5 கிரைட்டீரியா கேட்டாங்கன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். 5 தடவை சொல்லுங்க பார்ப்போம். செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, இதோட நிமோனிக்ஸ்க்கு தனி ஷார்ட்ஸ் போடுறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது இது 5 எப்படி அவர் கிளாஸிஃபை பண்ணாரு, ஒவ்வொன்றுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு டேக் ஏ பிளாங்க் ஸ்லைட். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் வச்சுட்டு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் அப்படிங்கிறத வச்சு அவர் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சரை வச்சு பார்த்தீங்கன்னா எய்தர் ப்ரோகேரியாட் அப்படி இல்லைன்னா யூகேரியாட். ப்ரோகேரியாட்ஸ் இல்லைன்னா யூகேரியாட்ஸ்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த ப்ரோகேரியாட்ஸ்குள்ள யாரை வைக்கிறாங்கன்னா எல்லா ப்ரோகேரியாட்ஸ், உலகத்துல இருக்கிற எல்லா ப்ரோகேரியாட்ஸும் கொண்டு போய் ஒரே ஒரு கிங்டம்குள்ள வைக்கிறாங்க. அது பேர் தான் கிங்டம் முனிரா. என்னது? அது பேர் தான் கிங்டம் முனிரா. ஏன்னா இந்த எல்லா ப்ரோகேரியாட்ஸுமே இதர் பாக்டீரியாவா இருக்கு அண்ட் அதர் ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸா இருக்கு. எல்லா ப்ரோகேரியாட்ஸும் எதுவுமே பார்க்காம மொனிராக்குள்ள வைக்கிறாங்க. அந்த அதர் ஹேண்ட் தே ஆல்சோ ஃபைண்ட் அவுட் எவ்ரிதிங் இஸ் யூனிசெல்லர். அதுக்குள்ள வச்ச எல்லா ஆர்கானிசம்ஸ் யூனிசெல்லராகவும் இருக்கு. ஸோ யூனிசெல்லுலார் அண்ட் ப்ரோகேரியாட்ஸா இருக்கிறத நம்ம மொனிராக்குள்ள வைக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்து இந்த யூகேரியாட்ஸை அடுத்து ஃபர்தரா கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகே, ப்ரோகேரியாட்ஸை எந்த ஒரு பேதமும் பார்க்காம கொண்டு போய் மொனிரால வச்சிட்டோம். அடுத்து யூகேரியாட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய என்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னா யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸுமா இருக்கு. சரியா? அதனால என்ன பண்றாங்க, யூகேரியாட்ஸா போச்சு. சரி, எல்லா ப்ரோகேரியாட்ஸும் ஒருக்குள்ள தள்ளிட்டோம், மொனிராவா அழகா தள்ளிட்டோம். இப்போ யூகேரியாட்ஸ்ல யூனிசெல்லர் ஒட்டுக்கா இருக்கு, மல்டி செல்லர் ஒட்டா இருக்கு. அதனால ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஸோ யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸை புரோட்டிஸ்டா, என்னது புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டம்ல வச்சுட்டாங்க. புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டம்குள்ள எதை வச்சுட்டாங்க? எக்ஸாக்ட்லி புரோட்டிஸ்டாக்குள்ள யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸை வச்சுட்டாங்க. அப்போ ரிமைனிங் எல்லாம் என்ன போயிடும்? மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸ். மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸ்குள்ள என்ன வந்துடும்? 3 விஷயம் வந்துடும். என்னது உங்களுக்கு? ஃபங்கை, பிளான்டே, அப்புறம் அனிமேலியா. இது எப்படி நமக்கு பிரிச்சாங்க அப்படின்னா அப்பதான் 2வது விஷயம் வருது, 3வது விஷயம் வருது. தட் இஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸை ஃபர்தரா 3 டிவைட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு டூல் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபங்கைக்கு எப்படி வந்துச்சு? எக்ஸாக்ட்லி மோட் ஆஃப் என்ன படிச்சோம் ஃபங்கைக்கு? எக்ஸாக்ட்லி கைஸ், சாப்ரோஃபைட்டிக். டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து நியூட்ரிஷன் எடுக்கிறது பேர் சாப்ரோஃபைட்டிக். தட் இஸ் எக்ஸாம்பிள் இஸ் ஃபங்கை. அடுத்து பிளான்டேங்கிறது என்னது? எக்ஸாக்ட்லி கைஸ், என்னது? சொந்தமா ஆட்டோட்ரோபிக். அடுத்து அனிமலிங்கிறது நாம எல்லாரும் சேர்ந்து ஹெட்டிரோட்ரோபிக். சரியா? ஹெட்டிரோட்ரோபிக். ஓகே, ஸோ அப்போ மொத்தமா இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் எப்படி ஆரம்பிச்சிருக்காரு? ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா பிரிச்சாரு. எல்லா ப்ரோகேரியாட்ஸும் கொண்டு போய் மொனிரால போட்டாரு. அடுத்து யூகேரியாட்ஸ் வந்தப்போ அதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. யூனிசெல்லர் தனியா இருந்துச்சு, மல்டி செல்லர் தனியா ரெண்டா பிரிச்சிட்டாரு. யூனிசெல்லர் யூகேரியாட்ஸை புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சாரு. அடுத்து யூனிசெல்லர் மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸை 3ஆ கிளாஸிஃபை பண்ணாரு டிபெண்டிங் அப்பான் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அதுல ஒன்னு ஃபங்கை சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷனால, பிளான்ட்ங்கிறது ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், அனிமல்ங்கிறது ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். பக்கா கிளியர்? இது ஒரு பேசிக் சிஸ்டம்.
இதுல இப்போ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷனை பிரிச்சாருன்னு. இப்போ இந்த 5 கிங்டமுக்கும் ஒவ்வொரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. என்சிஆர்டில பக்காவா கொடுத்துருக்காங்க. அழகா இது ஒரு சூப்பரா கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஒரு ஸ்லைடு உங்க நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நோட்ஸ்ல இந்த ஸ்லைடை பக்காவை எழுதி வைங்க. ஒவ்வொன்றுலையும் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். நீங்களே இப்போ சொல்லுவீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். எதுலாம் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to discuss about cell type. ஓகே, மொனிரல் என்ன செல் டைப் இருக்கும்? ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா? எக்ஸாக்ட்லி கைஸ், இட் இஸ் ஆல் ப்ரோகேரியாட்ஸ் கம்ஸ் அண்டர் மொனிரா. அதர் தென் மொனிரா எல்லாமே என்னது? ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா? மொத்த ஆர்கானிசம்ஸ்லயும் ப்ரோகேரியட்ஸ் கொண்டு போய் மொனிரால வச்சிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே யூகேரியாட்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலயுமே யூகேரியாட்ஸ் தான். ஆல் அதர் 4 கிங்டம்ஸ் கண்டெய்ன்ஸ் ஒன்லி யூகேரியாட்ஸ். நெக்ஸ்ட், நியூக்ளியர் மெம்பரேன். அப்போ ப்ரோகேரியாட்ஸ்ல எப்படி இருக்கும் நியூக்ளியர் மெம்பரேன்? இருக்கவே இருக்காது. நாட் வெல் டெவலப்டு, நாட் வெல் டெவலப்டு ஆர் ஆப்சென்ட். என்னது? நாட் வெல் டெவலப்டு, அப்படி இல்லைன்னா ஆப்சென்ட். ஆப்சென்ட் நியூக்ளியஸ் இருந்தா அது பேரு மொனிரா. ஓகே, அடுத்து புரோட்டிஸ்டால் எப்படி இருக்கும்? வெல் டெவலப்டு. வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்கும். வெல் டெவலப்ட் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அதுக்கு பேர் தான் ட்ரூ நியூக்ளியஸ், தட் இஸ் யூகேரியாட்ஸ். இங்கேயும் ட்ரூ நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன், வெல் டெவலப்ட் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். பக்கம் அடுத்து ஆர்கனெலேஸ். ஆர்கனெலேஸ் உள்ள இருக்கிற செல் ஆர்கனல்ஸ் என்னென்ன இருக்கும்னா உங்களுக்கு இந்த சைட்டோபிளாசம்குள்ள கால்ஜி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, அதெல்லாமே இங்க நாட் வெல் டெவலப்டு. நாட் வெல் டெவலப்டு, இங்க வெல் டெவலப்டு, இங்க வெல் டெவலப்டு, வெல் டெவலப்டு, வெல் டெவலப்டு, எல்லாத்தையுமே சூப்பரா இருக்கும். அடுத்து செல் வால். இங்க தான் முக்கியமான எம்சிக்யூஸ் உங்களுக்கு வருது. என்னது? செல் வால் எதை பேஸ் பண்ணிருக்குன்னு. இந்த மொனிரால செல் வால் இருக்குமா இருக்காதான்னு கேட்டீங்கன்னா what is the answer? Yes, cell wall present. What is the cell wall made up of அப்படிங்கறதான் ரீசெண்டா என்சிஆர்டில பண்ண சேஞ்ச். முன்னாடி இந்த இடத்துல பெப்டிடோ கிளைக்கன் இருந்துச்சு, சரியா? இந்த இடத்துல பெப்டிடோ கிளைக்கன், மொனிரா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோ கிளைக்கன் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் மாடிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி மாத்திருக்காங்கன்னா, மொனிரால பாக்டீரியாஸ் இருக்கும். பாக்டீரியாவோட செல் வால் ப்ரிடாமினன்ட்லி மேட் அப் ஆஃப் பெப்டிடோ கிளைக்கன். ஆனா ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதனால காமனா என்சிஆர்டில பெப்டிடோ கிளைக்கன்ங்கிற வார்த்தையை தூக்கிட்டு த மொனிரா செல் வால் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைடு. பாலிசாக்கரைடு, பாலிசாக்கரைட்னா ஒரு மல்டிபிள் சுகர்ஸ் இருக்கிற ஒரு விஷயம், சம்திங் லைக் பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிட்ஸ்னு மாத்திட்டாங்க. ஸோ மொனிராவோட செல்வால் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். புரோட்டிஸ்டால வந்து செல்வால் இருக்குமா இருக்காதா? புரோட்டிஸ்டால இருக்கிற ஆர்கானிசம்ஸ் செல்வால் இருக்குமா கேட்டீங்கன்னா some have cell wall and some do not have, and some do not have cell wall. எல்லாத்துலயும் அப்படி சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து ஃபங்கை. ஃபங்கைல செல்வால் இருக்குமா கேட்டீங்கன்னா எஸ், செல்வால் இருக்கும். வாட் டஸ் இட் மேட் அப் ஆஃப்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் எ ஸ்பெஷல் ப்ராடக்ட் கால்டு கைட்டின். என்னது? கைட்டின்ங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்டால் ஆனதுதான் ஃபங்கையோட செல்வால். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, CHITIN. ப்ரீவியஸ் ஏஜ்ல பல தடவை ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டின். ஃபங்கையோட செல்வால் எதனால ஆனதுன்னா கைட்டின். செல்வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்றதுக்கான காரணம் அவ்வளவு தடவை ரிப்பீட் பண்ணிருக்காங்க ப்ரீவியஸ் ஏஜ்ல. ஓகே, அடுத்து பிளான்ட். பிளான்ட்ஸ்ல செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் கைஸ்? எக்ஸாக்ட்லி செல்லுலோஸ். செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு இதானதான். செல் வால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு செல் இருக்கு, செல்லுக்கு மெம்பரேன் இருக்கும். இந்த செல் மெம்பரேனை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு வால், செல்லை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு வால் பேர் தான் செல் வால். யூஸ்வலா பிளான்ட்ஸ்ல இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். மொனிரால இந்த பாக்டீரியாஸ்ல இந்த பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிட்ஸ்னால இருக்கு. ஃபங்கைல கைட்டினால இருக்கு. அண்ட் அனிமேலியால செல்வாலே இருக்காது. நாட் பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட் எழுதிக்கும். ஆப்சென்ட், செல்வால் ஆப்சென்டா இருந்தா அது பேர் தான் அனிமேலியே. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூணுமே ரிலேட்டட் தான். மொனிரால ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு ப்ரோகேரியாட்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சா போதும். நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, செல் ஆர்கனல்ஸ் நாட் வெல் டெவலப்டு, முடிஞ்சு போச்சு. அப்போ மற்ற எல்லாத்துக்குமே வெல் டெவலப்டா இருக்கும், நியூக்ளியஸ் நல்லா இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் சூப்பரா இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். செல்வால தான் நிறைய எம்சிக்யூஸ் கேட்க முடியும். அனிமல்ஸ்ல செல்வால் இல்ல, பிளான்ட்ஸ்ல செல்லுலோஸால இருக்கு, ஃபங்கைல கைட்டினால இருக்கு, புரோட்டிஸ்டால சம் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ஆர் செல்வால், சம் டு நாட் ஹேவ் செல்வால், அண்ட் மொனிரால பெப்டிடோகிளைக்கன்ல இருக்கு. ப்ரீவியஸா அந்த என்சிஆர்ல அதை மாத்தி பாலிசாக்கரைடு அமினோ ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. பக்கா. நெக்ஸ்ட்
நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் என்சைட்ல சூப்பர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொனிராக்குள்ள ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியாஸும் இருக்கு, ஆட்டோட்ராபிக் பாக்டீரியாஸ் இருக்கு, ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியாஸ் இருக்கு. ஆட்டோ என்ன சொன்ன? சொந்தமா ஃபுட்டு தயாரிச்சுக்கிறது. ஹெட்ரோ என்ன சொன்ன? அதர் ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. ரெண்டு வகையான நியூட்ரிஷனுமே இந்த மொனிராங்கிற கிங்டம்குள்ள இருக்கிற பாக்டீரியாஸ்ல இருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள் மொனிராங்கிற டாபிக் உள்ள படிப்போம். ஆட்டோலேயே கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா, போட்டோசிந்தட்டிக்னு இருக்கும். இப்போ சொன்னா குழப்பம் உங்களுக்கு, அப்புறமா சொல்றேன். ஸோ மொனிரா கண்டெய்ன்ஸ் போத் ஆட்டோட்ரோபிக் ஆஸ் வெல் அஸ் ஹெட்ரோட்ரோபிக். அடுத்து புரோட்டிஸ்டும் அதே மாதிரி தான். ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, பிளஸ் ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸுமே இருக்கு புரோட்டிஸ்டாக்குள்ள. பக்கா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் புரோட்டிஸ்டா படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். நவ் ஃபங்கை. ஃபங்கைல வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டில கொடுத்துருக்க லேட்டஸ்ட் லைன் ஹெட்ரோட்ரோபிக்னு கொடுத்துருக்காங்க. என்னது? ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ரோபிக்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போதான் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புது வார்த்தை சொன்னீங்க. என்னப்பா சொன்னேன்? சாப்ரோஃபைட்டிக்னு சொன்னேன். எஸ், கரெக்டா? ஸோ அதுதான் ஹெட்ரோட்ரோபிக்னு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரோட்ரோபிக்னா அதர் திங்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அதை ரெண்டா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஃபங்கை பொறுத்த வரைக்கும். ஒன்று சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக்னா என்ன? எக்ஸாக்ட்லி ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெட் அண்ட் டீகேயிங் திங்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது பேரு சாப்ரோஃபைட்டிக். அடுத்து பாராசைட்டிக். எப்படா டக்குன்னு பென் வந்துச்சு? பாராசைட்டிக். பாராசைட்டிக்னா நம்ம பேன் மாதிரி தலையில ஒரு பேன் இருக்குல்ல, அது ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஆனா நம்மள மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம் மேல உட்காந்துக்கிட்டு நம்மளோட எனர்ஜியை குடிச்சு அது வாழுது. அது பேர் தான் பாராசைட்டிக். பாராசைட் நம்ம தான் சொல்றோம். ஸோ ஹெட்ரோட்ரோபிக்ங்கிற குரூப் வந்து ஃபங்கை. அதுல நிறைய ஆர்கானிசம் சாப்ரோஃபைட்டிக்கா இருக்கு, டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் டிபெண்ட் ஆயிருக்கு, அண்ட் நிறைய ஆர்கானிசம் பாராசிட்டிக்கா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஃபங்கைக்குள்ள வருது அக்கார்டிங் டு லேட்டஸ்ட் என்சிஆர்டி. அண்ட் பிளான்ட் இஸ் ஆல் த பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஆல் த அனிமல்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோபிக். ஸோ இந்த ஒரு டேபிள் ஒரு மாஸ்டர் டேபிள். இது உங்களோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ வேகமாக சம்மரைஸ் பண்றேன். 5 கிங்டம் கிவன் பை ஆர்ஹெச் விட்டேக்கர். அதில் செல் டைப் படி பார்த்தீங்கன்னா மொனிரா மட்டும் தான் ப்ரோகேரியட்ஸ், மற்ற எல்லாமே யூகேரியட்ஸ். அதனால நியூக்ளியர் மெம்பரேன் வெல் டெவலப்டா இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேனே இருக்காது. செல் ஆர்கன்ஸ்ல அண்டர் டெவலப்டா இருக்கும். மற்ற எல்லா கிங்டம்லயுமே சூப்பர் டெவலப்டா இருக்கும். செல் வால் வந்து இப்பதான் ஒரு கதை சொன்னேன். மொனிரால பாலிசாக்கரைடு அமினோ ஆசிட், இதுல புரோட்டிஸ்ட்ல சம் ஹேவ் சம் டு நாட் ஹேவ், கைட்டின், செல்லோஸ் டஸ் நாட் ஹேவ். அண்ட் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ பிளஸ் ஹெட்ரோ, ஆட்டோ பிளஸ் ஹெட்ரோ. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே ஆட்டோ பிளஸ் ஹெட்ரோ. இதுக்கு ஹெட்ரோ போட்டு சாப்ரோஃபைட்டிக் பிளஸ் பாராசிட்டிக். இங்க 3 வார்த்தை இருக்கு, இங்க எல்லாம் 2 வார்த்தை தான் இருக்கு. இங்க 3 வார்த்தை இருக்கு. தேர்ட் கிங்டமான ஃபங்கைல உங்களுக்கு 3 வார்த்தையும் தெரிஞ்சிருக்கணும். இதுல ஆட்டோட்ரோபிக் ஞாபகம் வச்சுப்பீங்க, அனிமல்ஸ் ஹெட்ரோட்ரோபிக் ஞாபகம் வச்சுப்பீங்க. பக்கா கிளியர்? இந்த டேபிள் கிளியர் பண்ணிட்டோமா? என்சிஆர்டில கொடுத்துருக்க இதே டேபிள் இப்ப டீட்டெயிலா டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ என்சிஆர்டில ஒரு புக்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் கேரக்டரிஸ்டிக்னு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் செல் டைப் கொடுத்துருப்பாங்க. இந்த செல் டைப்ல பாத்தீங்கன்னா மோனிரால ப்ரோகேரியட்டிக் இருக்கு, புரோட்டிஸ்டா யூகேரியட் முடிஞ்சது, நல்லா டிஸ்கஷன் ஆச்சு. செகண்ட் செல்வால். செல்வால் பொறுத்த வரைக்கும் நான் செல்லுலோசிக். எக்ஸாம்பிள் பாலிசாக்கரைட் பிளஸ் அமினோ ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. இங்க பிரசன்ட் இன் சம் கொடுத்துட்டாங்க புரோட்டிஸ்டால. அடுத்து ஃபங்கைல பிரசன்ட் வித் சிட்டின் கைட்டின், CHITAN கைட்டினோட இருக்கு. பிளான்ட்ல பிரசன்ட் செல்லுலோசால மேடு இருக்கு, அனிமேல செல்வாலே உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேன் இதுல கிடையாது, மற்ற எல்லாத்துலயுமே இருக்கு. அடுத்து ஃபோர்த் ஒன் பாடி ஆர்கனைசேஷன். இது ஒரு முக்கியமான விஷயம், அதில் சொல்லலை, இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாடி ஆர்கனைசேஷன்ங்கிறது ஒரு சில ஆர்கனைசம்ஸ் வெறும் செல் மட்டும் தான் இருக்கும். இன்னொரு ஆர்கனைசம்ஸ்ல குரூப் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூஸ் இருக்கும். இன்னொரு குரூப் ஆஃப் ஆர்கனைசம்ஸ்ல டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இன்னொரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ்ல இன்னொரு குரூப் ஆஃப் ஆர்கனைசம்ஸ்ல ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிருக்கும். அதுதான் பேசிக்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடி ஆர்கனைசேஷன் வச்சிருக்கோம். நம்ம உடம்புல என்ன இருக்கு? கண் இருக்கு, காது இருக்கு, ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, லிவர் இருக்கு. இது எல்லாமே ஒரு ஆர்கன் மட்டும் இல்லாம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நிறைய சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், கிட்னி, நெஃப்ரோ சிஸ்டம், அந்த மாதிரி எல்லா சிஸ்டம்ஸ் இருக்கு. இருக்கலே ஹைலி டெவலப்டு நாம அனிமல்ஸ் எல்லாமே இவங்க எல்லாருக்குமே ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூனிக்கான வேர்டு. இது இல்லாம ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஆர்கன் சிஸ்டம்ங்கிற ஹைலி டெவலப்டு பாடி ஆர்கனைசேஷன் நமக்கு தான் இருக்கு, அனிமேலியால இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கு. இதை விட கொஞ்சம் கம்மியா பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ் இருக்கு, ஆர்கன்ஸ் இருக்கு, வெரி வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம் இல்ல. அடுத்து இதை விட கொஞ்சம் குறைச்சிங்கன்னா ஆர்கன்ஸே இல்லாம இருக்கிறது தான் மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ். இதுல மல்டி செல்லார் செல்ஸ் இருக்கும், லூஸ் டிஷ்யூஸ் இருக்கும். இதை விட கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியுமே வெறும் செல்ஸானதான். அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிய யூனிசெல்லார், இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியுமே யூனிசெல்லார் ப்ரோகேரியாட்டிக்னா புரோட்டிஸ்டா,
யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக்னா சரி தப்பா சொல்லிட்டேன். யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக்னா மொனிரா, யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக்னா புரோட்டிஸ்டா. இது மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் எல்லாமே மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக். இது எல்லாமே மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக். தப்பே பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லாஸ்ட் ஒன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுல அந்த மொனிராக்குள்ள A+H ரெண்டுமே இருக்கும். ஆட்டோட்ரோபிக் பிளஸ் ஹெட்ரோட்ரோபிக் ரெண்டுமே இருக்கும். இதுக்குள்ள தேவையில்லை, இப்போதைக்கு இதுல உங்களுக்கு தேவையில்லை. ஆட்டோட்ரோபிக் பிளஸ் ஹெட்ரோட்ரோபிக் ரெண்டுமே இருந்தா மொனிரா. செகண்ட் இதுலயுமே ஆட்டோட்ரோபிக் இருக்கும், ஹெட்ரோட்ரோபிக் இருக்கும், புரோட்டிஸ்டா. இங்கதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 5 கிங்டம்ல ஃபங்கை கீழே தான் ஹெட்ரோட்ரோபிக் வேர்டு போட்டு சாப்ரோஃபைட்டிக் கொடுத்துருக்கான், பாராசைட்டிக் கொடுத்துருக்கான். ஞாபகம் வச்சுக்கணும் விஷயம் இங்க தான் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த பிளான்டே ஆட்டோட்ரோபிக், அனிமேலியே ஹெட்ரோட்ரோபிக். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஹோலோசோயிக்னு கொடுத்துருக்காங்க. ஹோலோசோயிக்னா நாம தான், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். நாம யாருன்னா நம்ம சுத்தி இருக்கிற நல்ல நல்ல விஷயத்துல இருந்து எடுத்து சாப்பிட்றது. பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்து சாப்பிடுவோம், ஒரு சில அனிமல்ஸை சாப்பிடுவோம். அதெல்லாமே ஹோலோசோயிக்குள்ள வந்துடுது. அது எல்லாத்தையுமே கொண்டு போய் இன்டர்னலா ஒரு சிஸ்டம்ல டைஜஸ்ட் ஆகி அந்த டைஜஸ்ட் ஆன ப்ராடக்ட்ஸ்ல அப்சார்ப் ஆகும். இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நடக்கும். இது பேர் தான் ஹோலோசோயிக்னு சொல்லுவாங்க. சாப்ரோஃபைடியா டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர்ல இருந்து எடுத்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்களா சாப்ரோஃபைடி சொல்றாங்க. அவங்களும் லைட்டா வராங்க. மேஜரா ஹோலோசோயிக் தான் இந்த அனிமேலியாக்குள்ள இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள். இந்த மொத்த டேபிள் வந்து வரப்போ ஒரு நீட் எக்ஸாம்பிள் ஒரு MCQ வரலாம், கேட்க சான்ஸ் இருக்கு. ரெடி ஆயிக்கோங்க. மொத்தமா ரிவைஸ் பண்ணிடுவீங்களா? மனப்பாடம் பண்றதுல சொல்லி கொடுத்துட்டானா? ஐ ஹோப் ஸோ பண்ண நினைக்கிறேன். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஓட்டி என்சிஆர்ல கொடுத்துருக்காங்க. இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். தட்ஸ் வை ஐ டுக் இட். ஸோ லைட்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த RH விட்டேகர் கிளாசிபிகேஷன்ல புரோட்டிஸ்டாக்குள்ள ஒரு சூப்பரான சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி நம்ம அந்த பழைய சேஞ்சில இருந்து சூப்பரா எப்படி புரோட்டிஸ்டாக்குள்ள ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். ஸோ புரோட்டிஸ்டாக்குள்ள கிளாமிடாமோனஸ் அண்ட் குளோரெல்லா அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆர்கானிசம்ஸை கொண்டு வந்தாங்க. எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னா, ஏர்லியரா இந்த ரெண்டு ஆர்கானிசமே ஆல்கே அப்படிங்கிற குரூப்புக்குள்ள பிளான்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிங்டம்குள்ள வச்சிருந்தாங்க. ஏன் அப்படி வச்சிருந்தாங்கன்னா, இந்த கிளாமிடோமோனஸ் அண்ட் குளோரெல்லா இது ரெண்டுக்குமே செல்வால் இருக்கும். செல்வால் இருந்த ஒரே காரணத்தினால தூக்கி போடுற ஆல்கேக்குள்ள, தூக்கி போடுற பிளான்ட்ஸ்குள்ள வச்சிட்டாங்க. ஆனா இது ரெண்டுமே யூனிசெல்லுலாரா இருந்தது. அதனால மறுபடியும் தூக்குங்கிற அந்த செல்லத்தை தூக்கிட்டு வந்து ப்ரோகேரியட்ஸ்ல புரோட்டிஸ்டாக்குள்ள போட்டாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பாராமீசியம் அண்ட் அமீபா. இது ரெண்டுக்குமே செல்வாலே இல்லை. சரியா? செல்வாலே இல்லாததுனால தூக்கிட்டு போய் அனிமேலியால போட்டாங்க. இங்க கொண்டு போய் அனிமேலியாக்குள்ள போட்டாங்க. ஏர்லியர் பிளேஸ்ட் இன் அனிமல் கிங்டம். ஏன்னா செல்வால் ஒன்றை இல்லாத நீ அனிமல் கிங்டம் குள்ளதான் வருவேன்னு சொல்லி போட்டாங்க. ஆனா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அதனால மறுபடியும் தூக்குங்கடா அவனை அப்படின்னு சொல்லி புரோட்டிஸ்டாக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது ரெண்டுமே, இந்த 4 எக்ஸாம்பிளுமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஆனா யூகேரியாட்டிக், நல்ல வெல் டெவலப்டு நியூக்ளியஸும் வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸும் இருக்கு. அதனால செல்வால் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சுட்டாங்க. என்னது? புரோட்டிஸ்டாக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாமிடோமோனஸ் அண்ட் குளோரெல்லா வித் செல்வால் ஏர்லியர் பிளேஸ்ட் இன் ஆல்கே இப்போ கொண்டு வந்து புரோட்டிஸ்டாக்குள்ள இருக்கு. பாராமீசியம் அண்ட் அமீபாவும் முன்னாடி அனிமல் கிங்டம்ல இருந்துச்சு, இப்போ புரோட்டிஸ்டாக்குள்ள இருக்கு. ஏன்னா யூனிசெல்லுலார் யூகேரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. பக்கம் RH விட்டேக்ல முக்கியமான பாயிண்ட் இது. நவ் சம்மரைஸ். we have started from nowhere. இவ்வளவு நேரம் படிச்சதை, இவ்வளவு லென்த்தா சொல்லி கொடுத்ததை வேகமா சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் we started from nothing. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ், இந்த சாப்டர் எவ்வளவு முக்கியம் நம்ம ஆரம்பிச்சோம். ஆவரேஜா 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல கேட்கறாங்க. அடுத்து இந்த மொத்தமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ், அது நேம் சஜஸ்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், மொத்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. அரிஸ்டாட்டில் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பிளான்ட்ஸை ஹெர்ப்ஸ், ஸ்hrubs அண்ட் ட்ரீஸா பிரிச்சாரு. அனிமல்ஸ் வித் ரெட் பிளட், வித்தவுட் ரெட் பிளட் பிரிச்சாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பரா கிங்டம்னு பேர் வச்சது கரோலஸ் லின்னேயஸ். அதனால 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இஸ் given by கரோலஸ் லின்னேயஸ். அதுக்கப்புறமா இன்னும் 10ல 3 கிங்டம் ஒருத்தன் கொடுத்தான், 4 கிங்டம் ஒருத்தன் கொடுத்தான். அடுத்து என்னாச்சு? 5 கிங்டம்ங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் எல்லாரும் யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணி என்சிஆர்டிலையும் மதிச்சு நம்ம நீட் சிலபஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ அது யார் கொடுத்தாருன்னா RH விட்டேக்கர், ராபர்ட் ஹார்டிங் விட்டேக்கர். அவர் வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு. அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்டார்டட் ஃப்ரம் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. மொனிராங்கிறது யாரு? யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ். புரோட்டிஸ்டாங்கிறது யாரு? யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ். ஃபங்கைங்கிறது சாப்ரோஃபைட்டிக், பிளான்டேங்கிறது ஆட்டோட்ரோபிக், அண்ட் அனிமேலியாங்கிறது ஹெட்ரோட்ரோபிக். இந்த பேசிக்ஸ்ல இந்த 5 கிங்டமே பிரிச்சு அதோட
கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம படிச்சோம். 5 கிரைட்டீரியா என்ன கைஸ்? 5 கிரைட்டீரியா மட்டும் என்ன சொல்லிடுங்க. இந்த மொத்த டாபிக் நான் விட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னது? செல் ஸ்ட்ரக்சர். செகண்ட் என்னது? பாடி ஆர்கனைசேஷன். மூணாவது மோட் ஆஃப் நியூட்ரிஷன். நாலாவது பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். அண்ட் அஞ்சாவது வந்து ரீப்ரொடக்ஷன். இந்த 5 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் ஆர்ஹெச் விட்டேக்கர் அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொடுத்தாரு. அண்ட் அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் first topic of biological classification, that is introduction and how we classify organisms அப்படிங்கிறது. இப்போ இதுக்குள்ள என்சிஆர்டி என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத வேகமா படிச்சு காட்டுறேன். வேணுங்கிறவங்க இதை பாருங்க. லேட்டஸ்ட் என்சிஆர்டியை அழகாக உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வேகமா படிச்சு பார்க்குறப்ப ஒவ்வொரு லைனுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மீனிங் சொல்ல ட்ரை பண்றேன். பிகாஸ் என்சிஆர்டி லைன் பை லைன்ல தான் நீட் எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. சரியா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டிஸ்கஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னாவே இந்த லைன் தான் உங்களுக்கு வரும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, since the dawn of civilization there have been many attempts to classify living organisms. சிவிலைசேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து, சிவிலைசேஷன்னா ஒட்டுக்கா மக்கள் எல்லா ஆர்கானிசம்ஸும் ஒட்டுக்கா மாறி ஒரு நாகரிகம் உருவாக ஆரம்பிச்சதுல இருந்து ஆர்கானிசம்ஸ் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய ட்ரை பண்ணாங்க. இட் வாஸ் இன்ஸ்டிங்டிவ்லி யூசிங் நாட் யூசிங் நாட் யூசிங் ஓகே it was done instinctively, not using criteria that were scientific. ஓகே, அப்போல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்றப்ப சயின்டிஃபிக் ரீசன்ஸ்ல யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணல. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆர்கானிசம்ஸ்னால அவங்களுக்கு என்ன தேவை இருந்ததோ, எக்ஸாம்பிள் அதனால ஃபுட்டு கிடைக்குதா, ஷெல்டர் கிடைக்குதா, கிளாத்திங் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு பேசிக் லைன்ஸை வச்சு ஏர்லியரா கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்பதான் ஒருத்தர் உள்ள வந்தாரு, அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில்ங்கிற சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாரு? he was the earliest to attempt a more scientific basis for classification. ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிபிக் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிஸ்டாட்டில். முறையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சயின்டிஃபிக்கா இல்லாம நம்மளோட நீட்ஸ்க்கான ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத்திங் பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அரிஸ்டாட்டில் தான் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி சயின்டிஃபிக்கா செல்ஃபிஷ் இல்லாம யோசிச்சாரு. அவர் என்ன கொடுத்திருந்தாருன்னா, he used a simple morphological characters to classify plants into trees, shrubs and herbs. படிச்சோமா? herbsங்கிறது குட்டி plants, shrubsங்கிறது புதரு, and treesங்கிறது பெரிய மரம். ஓகே, and he also divided animals into two groups. ஒன்னு those which had red blood and those with that doesn't have. ரெட் பிளட் இருக்கிறதுல ஒரு குரூப்பாகவும் ரெட் பிளட் இல்லாததை இன்னொரு குரூப்பாக போட்டாங்க. இதுதான் பயாலஜி கிளாசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஆல்ரெடி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ஐ எம் ரீடிங் அவுட் ஃபார் யூ. ஓகே, அது சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சாரு, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அடுத்து அவருக்கு அப்புறம் யார் வந்தாரு? லின்னேயஸ் வந்தாரு. லின்னேயஸ் டைம்ல 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை கொடுத்தாரு. அதுல ஒரு கிங்டம் பிளான்ட்னு பேர் வச்சாரு, இன்னொரு கிங்டம் அனிமல் கிங்டம்னு பேர் வச்சாரு. அண்ட் இட் இன்க்ளூடட் ஆல் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. பிளான்டேக்குள்ள பிளான்ஸும் அனிமலேக்குள்ள அனிமல்ஸும் வச்சிருந்ததா சொல்றாங்க. திஸ் சிஸ்டம் does not distinguish between eukaryotes and prokaryotes. ஃபர்ஸ்ட் என்னது? சிஸ்டம் ஃபெயில் ஆனதுக்கான ஏன் நம்ம என்சிஆர்டில முக்கியமா படிக்காததுக்கான காரணம், யூனிவர்சலி அக்செப்ட் ஆகாம அதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் விஷயம், திஸ் சிஸ்டம் டஸ் நாட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் யூகேரியட்ஸ் அண்ட் ப்ரோகேரியட்ஸ். அதான் நான் என்சிஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்திருந்தேன். செகண்ட் பாயிண்ட் என்ன? திஸ் சிஸ்டம் டஸ் நாட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். செகண்ட் பாயிண்ட். அடுத்து அண்ட் போட்டோசிந்தட்டிக் அண்ட் நான் போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் அதான் கொடுத்துருப்பாங்க. போட்டோசிந்தட்டிக்னா கிரீன் ஆல்கே, நான் போட்டோசிந்தட்டிக்னா ஃபங்கை. நான் சொன்ன பார்த்தீங்களா, பிளான்ட்ஸுங்கிற ஒரு ஹெட்டிங்குள்ள பாக்டீரியா, அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே சைனோ பாக்டீரியா, ஃபங்கை, அப்புறம் பிளான்டே எல்லாத்தையும் கொண்டு போய் பிளான்டேக்குள்ள வச்சிருந்தாங்க. ஏன்னு சொன்ன? செல் வால் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால. அதே தான், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சுட்டாங்க. ஆனா ஒவ்வொன்றிலையும் அதுல இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே இதெல்லாமே போட்டோசிந்தட்டிக் சொந்தமா தயாரிச்சுக்கும். இந்த ஃபங்கை நான் போட்டோசிந்தட்டிக். எல்லாத்தையும் கொண்டு போய் ஏன்டா வச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்டாங்க. அதுதான் தேர்ட் பாயிண்ட். என்னது தேர்ட் பாயிண்ட்ங்கிறது? இட் ஹாஸ் ஆல்சோ கெப்ட் போட்டோசிந்தட்டிக் ப்ளூ கிரீன் ஆல்கே, நான் போட்டோசிந்தட்டிக் ஃபங்கை அண்ட் சேம் கேட்டகரி. இது தேர்ட் பாயிண்ட். அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாஸ் ஈஸிலி டன் அண்ட் வாஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இவங்க பண்ண சிஸ்டம்ல ஈஸியா ஓகே, இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பிளான்டேக்குள்ள வச்சுக்கோ, அனிமல்ஸ் எல்லாமே அனிமலேக்குள்ள வச்சுக்கோன்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா a large number of organisms did not fall into either category. ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து பிளான்ட்ஸ் குள்ளி உள்ள, அனிமல்ஸ் குள்ளி உள்ள ரெண்டு கேட்டகரி எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பிளான்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக் இருந்துச்சு, அனிமல் கேரக்டரிஸ்டிக் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் யூக்ளினா அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்குலாம். சரியா? Hence, the 2 kingdom classification used for a long time was found inadequate. ரொம்பலாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஓகே,
கெரோலஸ் லினேயஸ் பெத்தகைமா, பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் பிளான்ட் கிங்டம்ல வச்சிட்டாரு, அனிமல்ஸ் எல்லாத்தையும் அனிமல் கிங்டம்ல வச்சிட்டாரு, சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அதுதான் இல்ல. ரொம்ப நாளைக்கு நம்பிட்டு இருந்ததை இன்அடிக்குவேட்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. யூனிசெல்லார், மல்டி செல்லார் செல்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்க ப்ரோகேரியட்ஸ், யூகேரியட்ஸ் கண்டுபிடிக்க மைக்ரோஸ்கோப் வர வர நம்ம எல்லாத்தையும் செட் ஆகல, பத்துலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் பிசைட்ஸ் கிராஸ் மார்பாலஜி a need was also felt for including other characteristic like cell structure. Besides gross morphology, நம்ம அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாரு, ஒரு கிராஸ் மார்பாலஜி வச்சுதான் பிரிச்சாரு. குட்டியா இருக்கல ஹர்ப்ஸ், புதரா இருக்கல ஷ்ரப்ஸ், பெருசா இருக்கலாம் ட்ரீஸ்ன்னு. அப்புறம் அனிமல்ஸ்ல ரெட் கலர்ல இந்த ஒரு குரூப், ரெட் கலர் இல்லாம இன்னொரு குரூப்னாரு. அவர் ஒரு மார்பாலஜியை வச்சுதான் அரிஸ்டாட்டில் பிரிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இவங்கெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு besides gross morphology a need was also felt for including other characters like first cell structure, second nature of cell wall, third mode of nutrition, habitat, methods of reproduction and evolutionary relationship. இந்த எல்லா 5 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தாங்க. கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் ஃபார் த living organisms have hence undergone several changes over the time. நிறைய சேஞ்சஸ் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக கண்டுபிடிக்க இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ்ல நிறைய புது பாயிண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போதான் இந்த கோப்லாண்டு, அர்ன்ஸ்ட் ஹெக்கல் அவங்க எல்லாம் வந்தாங்க, ட்ரை பண்ணாங்க, அவங்க இஷ்டம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம்ஸ் ஹவ் பீன் எ கான்ஸ்டன்ட் அண்டர் ஆல் த டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ். The understanding of what groups or organisms be included under these kingdoms have been changing. Okay. இந்த எல்லாரும் ட்ரை பண்ணப்போ ரெண்டு மட்டும் மாறவே இல்லை. பிளான்ட்ஸ் எல்லாமே பிளான்ட்டுக்குள்ள தான் இருந்துச்சு, அனிமல்ஸ் எல்லாமே அனிமல்குள்ள தான் இருந்துச்சு. நிறைய புதுசாக கண்டுபிடிச்சாலும் இது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னாங்க. ஓகே, சும்மா படிச்சுக்கலாம். The number and the nature of other kingdoms have also been understood differently by different scientists over the time. இது இல்லாமல் மற்ற கிங்டம்ஸ்ல இந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒவ்வொரு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஸ்லைட்ல இவ்வளவுதான் இருக்கு. நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அந்த 3 பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இந்த 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பெரிய டிராபேக்கா cannot differentiate between prokaryotic and eukaryotic, cannot differentiate between unicellular and multicellular, and முக்கியமான பாயிண்ட் போட்டோசிந்தட்டிக்கான ப்ளூ கிரீன் ஆல்கேவையும் சம்மதமே இல்லை சாப்ரோஃபைட்டிக்கான ஃபங்கையும் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயே வச்சுட்டாங்க. இந்த 3 ஹெட்டிங்கும் டிஸ்அட்வான்டேஜ் ஆர் டிமெரிட் ஆஃப் 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட், அது இல்லாமல் வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. ஓகே, நவ் அது இல்லாமல் இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இது பின்னாடி வரும் செல் ஸ்ட்ரக்சர், நேச்சர் ஆஃப் வால், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹேபிடேட், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப். இது பின்னாடி வரும், அப்போ சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் அடுத்து யாரு? இவங்க எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, அக்செப்டபிளா இல்லை, நீ தான்ப்பா அக்செப்டபிள் சொல்லிட்டு R.H. Whittaker in 1969. நோட் டவுன் த இயர் கைஸ். உங்க நோட் இருக்கா? நோட்ஸ் எழுதிட்டு இருக்கீங்களா? நோட்டோட லாஸ்ட் பேஜுக்கு போங்க, ஹெட்டிங் போடுங்க சயின்டிஸ்ட்னு. இந்த சயின்டிஸ்ட் பேர்ல R.H. Whittaker எழுதிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கரோலஸ் லின்னேயஸ் எழுதினாலும் ஓகே, அரிஸ்டாட்டில் எழுதினாலும் ஓகே. அரிஸ்டாட்டில் மார்பாலஜிக்கல் ஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிரிச்சாரு. பிளான்ட்ஸ்குள்ள 3 எழுதிக்கோ, ஹெர்ப்ஸ், ஸ்ட்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ்னு. அனிமல்ஸ்குள்ள வித் ரெட் பிளட், வித்தவுட் ரெட் பிளட். அவ்வளவுதான் அரிஸ்டாட்டில் பத்தி நீங்க எழுதணும். அந்த ஃபாதர் ஆஃப் டேஷ் அதுவும் பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம் பொறுத்து கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ்ல த லிவிங் வேர்ல்டு உங்களுக்கு சௌமியமாக எடுத்தது நிறைய எழுதிருப்பாங்க. அதான் நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரீகால் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரோலஸ் லின்னேயஸ் பத்தி 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் கொடுத்தாரு அப்படின்னு எழுதிக்கோங்க. 3வது பாயிண்ட் R.H. Whittaker 1969 இந்த வார்த்தை முக்கியம். R.H. Whittaker 1969 proposed a 5 kingdom system of classification. The 5 kingdoms defined by him were named Monera, Protista, Fungi, Plantae and Animalia. Okay, the main criteria for classification used by him include, இங்க தான் நம்ம 5 criteria வருது, சொல்லுங்க பாப்போமா. ஃபர்ஸ்ட் criteria பேர் என்ன? செல் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் criteria அடேங்கப்பா, ஃபர்ஸ்ட் criteria செல் ஸ்ட்ரக்சர். செகண்ட் criteria body organization. Third criteria mode of nutrition, and fourth criteria reproduction. Fifth criteria phylogenetic relationships. Okay, இந்த 5 கிரைட்டீரியாவை ஒரு யூஸ் பண்ணி தான் மெயினா R.H. Whittaker ப்ரப்போஸ் பண்ணாரு, சொல்லி கொடுத்தாச்சு. Now table 2.1 gives comparative account of different characteristics of the 5 kingdoms. அந்த டேபிள் தான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, நவ் இப்போ ஒரு புதுசா இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு. இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, ஏன்னா நான் இங்க சொல்லி கொடுக்கணும்னால அங்க சொல்லி தரல. என்ன சொல்லி தருக்காங்கன்னா,
முக்கியமாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. The three domain system has also been proposed that divides the kingdom Monera into two domains, leaving the remaining eukaryotic kingdoms in the third domain. Okay, thereby a six kingdom classification. அப்படின்னா என்ன? ஒரு எம்டி பேஜ் எனக்கு வேணும். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா இவங்க இதுக்கப்புறம் த்ரீ டொமைன் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னது? த்ரீ டொமைன் சிஸ்டம்னு இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொனிரா இருக்கு பார்த்தீங்களா, இந்த மொனிரால இருக்கிற ஆர்கானிசம்ஸை ப்ரோகேரியாட்ஸை 2 டொமைனாக பிரிச்சிட்டாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டொமைன் அண்ட் செகண்ட் டொமைன். ரிமைனிங்காக இருக்கிற எல்லா யூகேரியாட்ஸையும் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு என்னடா புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமேலியே இது எல்லாத்தையும் கொண்டு போய் யூகேரியாட்ஸ்ன்னு சொல்லி தேர்ட் டொமைனுக்குள்ள ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ 3 டொமைன் சிஸ்டமும் நடுவில் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இந்த 3 டொமைன்ல பார்த்தீங்கன்னா எல்லா யூகேரியாட்ஸும் தேர்ட் டொமைன் வச்சுட்டு மொனிராக்குள்ள இந்த ஆர்கானிசம்ஸை 2ஆ பிரித்து வச்சுட்டாங்க, 2 டொமைனா. அதை பற்றி தேவையா? இங்கே எதான் சொல்லியிருக்காங்க. சொல்றப்ப என்னாச்சுன்னா, இந்த மொனிரால 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஒன்று ஆர்கி பாக்டீரியா. என்னது? ஆர்கி பாக்டீரியா. பழைய என்சிஆர்டியில் உங்களுக்கு மொனிராக்குள்ள இதெல்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆர்கி பாக்டீரியா, இன்னொன்று யூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. இது பாக்டீரியா, இதுவும் பாக்டீரியா தான். இந்த ஆர்கினா ஆர்கியாலஜி கேள்விப்பட்டீங்களா? ஆர்கியாலஜி பழங்காலத்து திங்ஸை பத்தி படிக்கிறது பேர் ஆர்கியாலஜி. ஸோ பழங்காலத்துல வாழ்ந்த பாக்டீரியாவை ஆர்கி பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. நம்ம வேர்ல்டு பிறக்கிறப்போ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் இருக்கும், ரொம்ப ஹீட்டா இருக்கும், ரொம்ப கூல்டா இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல வாழ்ந்த பாக்டீரியாவை ஆர்கி பாக்டீரியா, ஆர்கியாலஜி பழங்காலத்துல இருந்தது பேரு ஆர்கி பாக்டீரியா. அது இப்போ இல்லை. யூ பாக்டீரியா தான் இப்போ இருக்கு. யூனா ட்ரூ இப்போ. ஸோ இப்போ இருக்கிற பாக்டீரியாஸ் யூ பாக்டீரியா சொல்றாங்க. இப்போ நம்ம வாழ்நாள் நம்ம கூட நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற, எனக்கு இப்போ த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற எல்லா பாக்டீரியாஸ் யூ பாக்டீரியான்னு சொல்லி வச்சாங்க. ஸோ இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைன், இது ஒரு தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, இந்த மாதிரி 6 கிங்டமா வச்சாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் கிங்டம், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துன்னு 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கூட நடுவில் ட்ரை பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் 3 டொமைன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். ஸோ பேக் சைடு வர சொல்லித்தரேன். The 3 domain system, இது பேர் என்னது? இது பேரு ஒரு 3 domain system. The 3 domain system has also been proposed that divides the kingdom Monera into 2 domains, Archaebacteria and Eubacteria, leaving the remaining eukaryotic kingdoms in the third domain. Thereby a 6 kingdom classification was made. இது யாரு பண்ணாங்கன்னா, சும்மா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையில்லை. வீஸ் அப்படிங்கிறவர், வீஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு. சும்மா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்சிஆர்டியில் இல்லை, சும்மா வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். வீஸ், WOESC, வீஸ்ங்கிற ஒரு 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்து ட்ரை பண்ணாரு. நெக்ஸ்ட் we are going to another line. Let us look at this 5 kingdom classification to understand the issues and considerations that influence the classification system. Okay, இப்போ இந்த 5 kingdom classification பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போதான் அந்த பழங்காலத்தில் இந்த ஏர்லி கிளாசிஃபிகேஷன்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதை எப்படி கிளாரிஃபை பண்ணாங்க தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நவ் earlier classification systems included bacteria, blue green algae, fungi, mosses, ferns, gymnosperms and angiosperms under plants. நான் சொன்னேன்னா பிளான்ஸ்குள்ள வெறும் இந்த பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஃபங்கை, மோசஸ், ஃபர்ன்ஸ் இது எல்லாமே ஒரு பிளான்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் தான். மோசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பம், ஏஞ்சியோஸ்பம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து பிளான்ஸ்குள்ள வச்சாங்க. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே செல்வால் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்னால கொண்டு வந்து பிளான்ஸ்குள்ள வச்சாங்க. ஆனா த கேரக்டர் that unified this whole kingdom was all organisms included had a cell wall in their cells. அதனால வச்சிருந்தாங்க. ஆனா ஒவ்வொன்றும் வேற செல் வால் டைப் தான். பாக்டீரியா என்ன செல் வால் நம்ம படிச்சோம் ஏர்லியரா, பெப்டிடோகிளைக்கன் இன்சைட்ல இருந்துச்சு. இப்போ பாலிசாக்கரைட் பிளஸ் அமினோ ஆசிட் இருக்கு. ஃபங்கைல என்ன இருக்கு? வாட் இஸ் தட் வேர்ட்? எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க? கைட்டின். எஸ் கைஸ், சூப்பர். கைட்டின், CHITN, கைட்டின்ங்கிறது ஃபங்கைல இருக்கு. ஆனால் இது எல்லா பிளான்ஸ்ல இருக்கிறது செல்லுலோஸ் இருக்கு. கரெக்டா? ஓகே, அந்த செல் வால் இருக்குங்கிற ஒரே ஒரு கிரைட்டீரியானால நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து பிளான்ஸ்குள்ள பழசுல வச்சிருந்தாங்க. This placed together groups which widely differed in other characteristics. இப்படி வச்சதுனால இந்த ஒரே குரூப்ல வேற கேரக்டரிஸ்டிக் ஆர்கானிசம்ஸ்ல ஒட்டுக்கா வந்துருச்சு. அப்ப கிளாஸிஃபை பண்றது
ஒரு குரூப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஒட்டுக்க ஒரு இடத்துல இருக்கணும், அது ஸ்டாண்டர்டா இருக்கணுங்க தான். இப்படி ஒரு யோசிச்சு கிளாஸிஃபை பண்ணதுனால தப்பா நிறைய ஆர்கானிசம்ஸ் கொலாபரேட் ஆயிடுச்சு, தப்பா சேர்ந்துருச்சு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இட் brought together the prokaryotic bacteria and the blue green algae, that is cyanobacteria, with other groups which were eukaryotic. எக்ஸாம்பிள், இந்த பிளான்ட்ஸ்குள்ள, இந்த பிளான்ட்ங்கிற அப்படி கிங்டம்குள்ள பிளான்ஸ் இருக்கு. பிளான்ஸ்ல யூகேரியாட்டிக், இந்த ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பம்ஸ், மோசஸ், ஃபங்கை எல்லாமே யூகேரியாட்டிக். ஆனா இதே பிளான்ஸ்குள்ள இவங்க பாக்டீரியாவையும் ப்ளூ கிரீன் ஆல்கே வச்சு தப்பு பண்ணிட்டாங்க. இது ரெண்டுமே ப்ரோகேரியாட்டிக், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து யூகேரியாட்டிக்ல வச்சுட்டாங்க. இது பெரிய தப்பு, ஃபர்ஸ்ட் தப்புன்னு சொல்றாங்க. செகண்ட், இட் ஆல்சோ grouped together the unicellular organisms and the multicellular organisms together. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஸ்பைரோகைரா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, கிளாமிடோமோனாஸ்ங்கிறது என்னது? எக்ஸாக்ட்லி, இது ஒரு செல்வால் கண்டெய்னிங் ஆர்கானிசம், இது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸ்பைரோகைராங்க செல்வால் கண்டெய்னிங் தான், ஆனா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இதுக்குள்ள வச்சுட்டாங்க. ஏன்? ரெண்டுக்கும் செல்வால் இருக்கு, அதனால பிளான்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல ஆல்கேக்குள்ள வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ பிளேஸ்டு டுகெதர் அண்டர் ஆல்கே தூக்கி பிளான்ஸ்குள்ள வச்சிருந்தாங்க. ஓகே, த கிளாசிபிகேஷன் சிஸ்டம், இது ரெண்டாவது ரீசன் இது. ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸையும் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் லைக் கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஸ்பைரோகைராவை ஒரே குரூப்புக்குள்ள ஆல்கேக்குள்ள வச்சு பிளான்ஸ்குள்ள வச்சுட்டாங்க. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ப்ரோகேரியாட்டிக் லைக் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கேவை ஃபங்கை, மோசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பம், மென்ஜோஸ்பம்ஸ் குரூப் ஆஃப் ஒரு யூகேரியாட்டிக்குள்ள வச்சுட்டாங்க. செகண்ட் டைப் யூனிசெல்லுலர் மல்டி செல்லுலர் லைக் கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஸ்பைரோகைராவை ஒரே இதுக்குள்ள ஆல்கேக்குள்ள வச்சுட்டாங்க. ரெண்டு தப்பு, பெரிய மேஜர் டிஃபரன்ஸ், ரெண்டும் சொல்லி கொடுத்தாச்சு. நவ் திஸ் the classification does not differentiate between the heterotrophic group like fungi and the autotrophic green plants. மறுபடியும் அதே பிரச்சனை தான். பிளான்ட்ஸ் கீழே, பிளான்டே கீழே பிளான்ட்ஸும் இருக்கு, ஃபங்கையும் இருக்கு. பிளான்ட்ஸ் ஆட்டோட்ரோபிக், இந்த ஃபங்கை எல்லாமே சாப்ரோஃபைட்டிக், ரெண்டு ஒரே இதுக்குள்ள இருக்கு, பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்னேன் ஃபங்கை வந்து இப்போ ஹெட்ரோட்ரோபிக்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அந்த டேபிளுக்குள்ள சொல்லி கொடுத்தேன்ல, ஏன்னா அந்த ஹெட்ரோட்ரோபிக்குள்ள சாப்ரோஃபைட்டிக்கா வச்சிருக்காங்க, பாராசிட்டிக்கா குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அதனால அப்படி வச்சிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ தே ஆல்சோ ஷோட் எ கேரக்டரிஸ்டிக் டிஃபரன்ஸ் இன் தேர் வால்ஸ் காம்போசிஷன். அதான் சொல்றாங்க, இந்த ஃபங்கையும் இந்த பிளான்ட்ஸையும் பிளான்டேக்குள்ள வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னது? ரெண்டுக்கு நடுவில் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வேற, ஒன்னு ஹெட்ரோட்ரோபிக், இன்னொன்னு ஆட்டோட்ரோபிக். ரெண்டாவது விஷயம், செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃபரெண்ட் திங்ஸ். ஃபங்கைல வந்து fungi had chitin over its cell wall and at the page la and in their walls, while the green plants had a cellulosic cell wall. fungi la வந்து chitin cell wall la இருக்கு, green plants la cellulose இருக்கு. ஓகே, இது ஒரு டிஃபரன்ஸா கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இது மூணாவது விஷயம் போச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு டிஃபரன்ஸ் படிச்சோம். என்ன படிச்சோம்? பாக்டீரியா ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் படிச்சோம், யூனிசெல்லுலர் மல்டி செல்லுலர் படிச்சிட்டோம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோட்ரோபிக் ஹெட்ரோட்ரோபிக் படிச்சிட்டோம், அடுத்து செல் வால் வச்சு படிச்சிட்டோம். இது வரைக்கும் 4 படிச்சிருக்கோம். When such characteristics were considered, the fungi were placed in a separate kingdom called kingdom fungi. இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் நம்ம தலைவர் ஆர்எச் விட்டேக்கர் சூப்பரா தனி கிங்டம் கொடுத்துருங்கடா அதுக்கு, ஃபங்கை யூ டிசர்வ் அ செப்பரேட் கிங்டம் அப்படின்னு சொல்லி ஃபங்கையை தனியா வச்சிட்டார். ஓகே, அடுத்து ஆல் ப்ரோகேரியாட். இப்போ ஆர்எச் விட்டேக்கரை புகழ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆர்எச் விட்டேக்கர் கிங்டம் ஃபங்கை தனியா கொடுத்துட்டாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துட்டாரு? ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வேர் grouped together under kingdom monera. செகண்ட் விஷயம், எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸையும் மொனிராக்குள்ள போடுங்க. ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஆர் யூனிசெல்லுலர். அப்போ மொனிராக்குள்ள யார் இருப்பா? யூனிசெல்லுலர் ப்ரோகேரியாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மொனிராக்குள்ள வந்துட்டாங்க. ஆல் ப்ரோகேரியாட்ஸ் ஆர் யூனிசெல்லுலர், தே ஆர் அண்டர் மொனிரா. முடிஞ்சது. அண்ட் இந்த யூனிசெல்லுலர் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸை கிங்டம் புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சாங்க. தேர்ட் பாயிண்ட். ஸோ புரோட்டிஸ்டாக்குள்ள யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸை வச்சிட்டாங்க. அடுத்து கிங்டம் புரோட்டிஸ்டா ஹாஸ் brought together. நான் இதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. கிளாமிடோமோனாஸ் அண்ட் குளோரெல்லா இது எல்லாத்தையுமே முன்னாடி ஆல்கேக்குள்ள வச்சு பிளான்ட்ஸ்குள்ள வச்சிருந்தாங்க. ஏன்னா இது ரெண்டுக்கும் செல் வால் இருக்குன்னு சொல்லிட்டு இது குளோரெல்லா அண்ட் கிளாமிடோமோனாஸை ஆல்கேக்குள்ள போட்டு பிளான்ட்ஸ்குள்ள வச்சிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் ஹேவிங் செல் வால். ஆனா இப்போ இதை நமக்கு புரோட்டிஸ்டாக்குள்ளேயே அவர் கொண்டு வந்தாரு. ஏன்னா இது ரெண்டுமே யூனிசெல்லுலார். கிளாமிடோமோனாஸும் குளோரெல்லாவும்
உங்களுக்கு யூனிசெல்லார் அப்படிங்கிறதுனால மறுபடியும் இதை புரோட்டிஸ்டாக்குள்ளேயே அவர் கொண்டு வந்துட்டாரு. அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கறது பாராமீஷியம் அண்ட் அமீபா. பாராமீஷியம் அண்ட் அமீபா இட் வாஸ் ஏர்லியர் பிளேஸ்ட் இன் த அனிமல் கிங்டம். ஏன் வச்சிருந்தாங்க? பிகாஸ் நாட் ஹேவிங் செல்வால், செல்வால் இல்லாத காரணத்தினால. அதனால ஆனா மறுபடியும் இது யூனிசெல்லார் யூகேரியட்ஸ்னால கொண்டு வந்து புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சிட்டாரு. அப்போ இந்த 2 லைன்ல இருந்து புரோட்டிஸ்டாக்கு 4 எக்ஸாம்பிள் நீங்க படிச்சிட்டீங்களா? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒன்னு கிளாமிடோமோனஸ், இன்னொன்னு குளோரெல்லா, அமீபா, பாராமீஷியம். இது 4மே கம்ஸ் அண்டர் புரோட்டிஸ்டா. சூப்பர். ஓகே, இது எல்லாமே அனிமலியா இருந்துச்சு, இப்போ கொண்டு வந்து புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சுட்டாங்க. அடுத்து இட் ஹாஸ் புட் டுகெதர் organisms which in earlier classification were placed in different kingdoms. புரிஞ்சது? This happened because the criteria for classification changed. கிரைட்டீரியா மணியெல்லாம் வேற வேற கிரைட்டீரியா இருந்துச்சு. செல்வால் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே இதுல போட்டுருந்தாங்க. இப்போதான் 5 கிரைட்டீரியா, புது கிரைட்டீரியா வச்சு நம்ம படிச்சிருந்தோம். கரெக்டா? This kind of changes will take place in future too, depending on the improvement in our understanding of characteristics and evolutionary relationships. இது ஆர்ஹெச் விட்டேக்கோ நிக்க போறது இல்லை. இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய கிளாசிபிகேஷன் சிஸ்டம்ஸ் மாற வாய்ப்பு இருக்கு. இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிளான்ட் கேரக்டர், அனிமல்ஸ் அந்த ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் அதோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸையும் நமக்கு ஸ்ட்ரேஸ் பண்றதை வச்சு இன்னும் நல்லா சிஸ்டம்ஸ் கிளாசிஃபை ஆகலாம். ஓவர் டைம் an attempt has been made to evolve a classification system which reflects not only the morphological, physiological and reproductive similarities, but it also phylogenetic, that is based on evolutionary relationships. இதுக்கப்புறமாவும் இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸை பேஸ் பண்ணி நிறைய கிளாசிஃபிகேஷன் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இத்தனை நாளாக இந்த ஆர்ஹெச் விட்டேக்கர்லாம் மார்ஃபாலஜிக்கல், பிசியாலஜிக்கல், ரீப்ரொடக்டிவ் சிமிலாரிட்டிஸ் வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் ஃபியூச்சர்லையும் இப்பயும் நிறைய பேர் இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே என்சிஆர்ல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்கை சூப்பராக முடிச்சிருக்கோம். பேசிக்ஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். என்சிஆர்டியை லைன் பை லைன் லேட்டஸ்ட் இன்சைட் ரீட் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம். நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோ வி ஆர் கோயிங் டு சால்வ் எ ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ கைஸ். ஓகே, நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள். வெரி ஈஸி கொஸ்டின். இட் வாஸ் ஆஸ்க்ட் இன் 2025. ஓகே, 2025 நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது. யூ கேன் ஆன்சர் இட் கைஸ். கமான், நீங்களே படிச்சு பாருங்க. எனக்கு தெம்பு இல்லை, டயர்டா இருக்கு. ஓகே, என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? நீங்க படிச்சு பார்த்து இப்போ ஆன்சர் பண்ணி நினைக்கிறேன். இன்னும் நீங்க பண்ணலாம், வீடியோ பாஸ் பண்ணுங்க. இங்க இருக்கும் பட்டன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் லாக் பண்ணிட்டீங்களா? நவ் ப்ளே த பட்டன். ப்ளே பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெப்ரசன்ட் எ கிங்டம் ப்ரப்போஸ்ட் பை விட்டேக்கர். ஓகே, இப்போ கீழே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்குமே விட்டேக்கர் கொடுத்த ஒரு கிங்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிறத வச்சு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. பாப்போமா? ஒவ்வொரு கிங்டமும் இன்க்ரீசிங் ஆர்டர்ல போக சொல்றாங்க. அப்படின்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமலியா அப்படின்னு ஒவ்வொன்றா படிப்படி ஏற சொல்லியிருக்காங்க. பாப்போமா பாடி ஆர்கனைசேஷன் லெவல்ல? ஸோ பாடி ஆர்கனைசேஷன் நம்ம என்ன படித்தோம்? பாடி ஆர்கனைசேஷன்னா ஃபர்ஸ்ட் யூனிசெல்லர் ப்ரோகேரியட்ஸ் மொனிரா இருந்துச்சு, யூனிசெல்லர் யூகேரியட்ஸ் புரோட்டிஸ்டா, அப்புறம் ஃபங்கை, அப்புறம் பிளான்டே, அப்புறம் அனிமேலியா. இதுதான் நம்ம படிச்சிருந்த ஒரு ஆர்டரு. இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சு க்ளூ வச்சு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒவ்வொன்று நம்ம படிச்சு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஆப்ஷன் என்ன சொல்றாங்க? மல்டி செல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ரோப்ஸ் வித் செல் வால் மேட் ஆஃப் கைட்டின். ஓகே, இந்த கைட்டின்ங்கிற வார்த்தை படிச்சா என்ன சொல்லுவீங்க? எக்ஸாக்ட்லி, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ரோப்ஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் செல்வால். செல்வால் மேட் அப் ஆஃப் கைட்டின்னாவே ஞாபகம் வர வேண்டியது எக்ஸாக்ட்லி கைஸ், யூ ஆர் கரெக்ட். இட் இஸ் ஃபங்கை. ஃபங்கை வந்து யூகேரியட்டா இல்லையா? யூகேரியட்டா, ப்ரோகேரியட், யூகேரியட். அப்ப யூகேரியட் இங்க கொடுக்கல. அது யூனிசெல்லரா மல்டி செல்லரா? மல்டி செல்லர் கொடுத்துருக்காங்க. அது ஹெட்ரோட்ரோஃபா, ஆட்டோட்ரோஃபா? ஹெட்ரோட்ரோஃப். இந்த ஹெட்ரோட்ரோஃப்குள்ள தான் சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாராசைட்டிக் இருக்கு. அது கரெக்ட் தான். ஸோ அப்போ ஃபங்கை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சொல்லலாமா? சொல்லலாம், வெயிட் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் ஆப்ஷன். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? மல்டி செல்லர் ஆட்டோட்ரோஃப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, செல்வால் மேடப் ஆஃப் செல்லோஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பிளான்டே போயிருக்கும். ஆனால் அப்படி கொடுக்கல. ஸோ இங்கே ஹெட்ரோட்ரோஃப்ஸ் இருக்கு,
கைட்டின் இருக்கு. இது ரெண்டுமே வந்து இந்த மல்டி செல்லோட கம்பைன் பண்றப்ப ஃபங்கைங்கிற ஆன்சர் கொடுத்துருச்சு. நவ் செகண்ட் ஆப்ஷன் ஹெட்ரோட்ரோப்ஸ் வித் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் யார்கிட்ட இருக்குமா? எக்ஸாக்ட்லி அனிமேலியால தான் இருக்கு. இந்த அனிமேலியாவை தான் அப்படி சொல்றாங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெட்ரோட்ரோப்ஸ், ஆல் த அனிமேலியா ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். அதுக்குள்ள தான் ஹோலோசோயிக் அண்ட் சாப்ரோஃபைட்டிக் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஆர்கன் சிஸ்டம் இருக்கு, ஹெட்ரோட்ரோப் இருக்கு, சூப்பரா பாடி ஆர்கனைசேஷன் இருக்கிறது அனிமேலியே. ஓகே ஓகே என்னப்பா இப்படி வந்துருச்சு. ஓகே அசெண்டிங் ஆர்டர்னு சொல்றப்போ அனிமேலியா இருக்கலே ஹையஸ்ட். அப்போ ஆப்ஷன் பி என்னோட ஹையஸ்டா வருதான்னு சொல்லி பார்க்கணும். எதெல்லாம் ஆப்ஷன் பி ஹையஸ்ட்? இதுல ஆப்ஷன் பி ஹையஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் டைரக்டா ரூல் அவுட் பண்ணிடணும். இருக்கலே ஹையஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ லாஸ்ட் ஆப்ஷனா பி தான் இருக்கணும். அப்போ எதனோட ஆன்சர் பியா இருக்கணும், சியா இருக்கணும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டி இருக்கு. நமக்கு என்ன தேவை? ஏங்கிறது நம்ம எங்க படிச்சோம்? ஃபங்கை எங்க தேர்ட் ஆப்ஷனா இருக்கணுமா? ஸோ தேர்டா ஏ எங்க இருக்கு பாருங்க, இங்க தேர்டு இருக்கு, இதான் தேர்டு, இங்க ஏ இருக்கிறது இதா இருக்கு. ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் பி தான். ஏன் ஏங்கிறது என்ன சொன்னேன்? ஃபங்கையா இருக்கணும். ஃபங்கைங்கிறது தேர்டா இருக்கு இந்த இடத்துல. அப்ப இங்க பிளான்டேவா இருக்கணும், இது அனிமேலியே, இது ப்ரோட்டிஸ்டா மொனிராவா இருக்கணும். செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் சிங்கிறது ப்ரோகேரியாட்ஸ்ங்கிற வார்த்தை வந்தாவே எக்ஸாக்ட்லி இட்ஸ் மொனிரா. எங்கேயுமே நம்ம நான் அடுத்த வார்த்தை கூட படிக்கல, கண்ணை முடிக்கோ ப்ரோகேரியாட்ஸ்னா மொனிரா. So prokaryotes with cell wall made up of polysaccharides and amino acids according to latest NCERT உங்களுக்கு கேட்டிருக்காங்க क्वेश्चन 2025ல. ஓகே prokaryotes தான் மொனிரா. ஆப்ஷன் சி மொனிரா வருதா? இங்க பாருங்க மொனிரா இருந்து ஆரம்பிக்குதா? மொனிராக்களே பேசிக். சோ நம்ம போட்ட ஆப்ஷன் பி கரெக்ட் தான், சப்போர்ட் ஆயிட்டே இருக்கு. எத்தனை ஆப்ஷன் ஜீரோ ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கல மொனிரா தான் பேசிக்ஸ், அது உங்களுக்கு கொடுக்கல. அடுத்து எதுக்கு செக் பண்ணிக்கலாம். டி யூகேரியாட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்னாவே ஒண்ணு தான், பிளான்ஸ் தான். பிளான்ஸ் வந்து ஆப்ஷன் டியா இருக்கு, ஃபோர்த்தா வரணும். கரெக்ட், ரெண்டுலயுமே இருக்கு. அடுத்து இ யூகேரியாட்டிக் ஆர்கனைசேஷன் வித் செல்லுலார் பாடி. செல்லுலார்னா யூனிசெல்லுலார்னு அர்த்தம். ஸோ யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ்ங்கிறது புரோட்டிஸ்டா. இது ஷுட் கம்ஸ் அண்டர் செகண்டா வருது, இங்க தான் இருக்கு இ. ஓகே ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சிங்கிறது மொனிரா ப்ரோகேரியாட்ஸ், இங்கிறது புரோட்டிஸ்டா யூகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம், அண்ட் ஏங்கிறது நமக்கு ஃபங்கை கைட்டின் இருக்கு, அண்ட் டிங்கிறது பிளான்டே ஆட்டோட்ரோப்ஸ், அண்ட் பிங்கிறது ஆர்கன் சிஸ்டம் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ற மாதிரி ஆப்ஷன் பி தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. 2025 ஒரு கேட்ட கொஸ்டின், நான் சொல்லி கொடுத்ததை கவனமா இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா கண்டிப்பா +4 மார்க்ஸ் நீங்க நீட் எக்ஸாம்ல வாங்கிட்டு வந்திருக்க முடியும், ஈஸியா வாங்கிட்டு வர முடியும். சரியா? ஈஸியா கன்ஃபியூஸ் ஆவீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. Now the second question is the classification system proposed by Linnaeus was a dash kingdom system of classification. டக்குன்னு குழப்பம், நமக்கு தெரியாது. இப்போ படிக்கிறப்போ இன்னைக்கு தான் நீங்க கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. டக்குன்னு 5 கிங்டம்ல போட்டுருவோம். ஆர்ஹெச் விட்டேக்கரும் கெரோலஸ் லின்னேயஸும் டக்குன்னு குழப்ப சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க, கெரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கனால கண்டிப்பா நீங்க 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் கொடுத்துருவீங்க. ஆனா ஆர்ஹெச் விட்டேக்கர் யாரு? ஆர்ஹெச் விட்டேக்கர் அவரு எத்தனை கிளாசிபிகேஷன் கொடுத்தாரு? 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாரு? எந்த இயர்? ஞாபகம் வச்சுக்க சொன்னே. கமான், I love you guys, super. 1969ல கொடுத்தாரு. proposed a 5 kingdom classification RH Whittaker. ஓகே, அடுத்து 3 kingdom classification யார் கொடுத்தாங்க? எக்ஸாக்ட்லி 3 kingdom classification system given by not in NCERT. நீங்க ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்ல, இருந்தாலும் ஏர்னஸ்ட் ஹெக்கல் வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. ஏர்னஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவரு அந்த 3 kingdom classification கொடுத்தாரு. 4 kingdom வந்து கோப்லாண்ட் கொடுத்தாரு. தேவையான ஞாபகம் வச்சுக்கலாம், வேணா விட்டுறலாம், இல்லை சும்மா சொல்றேன். 5 kingdom classification வந்து RH Whittaker. பக்கா கிளியர்? நெக்ஸ்ட் எம்சிக்கு போறோம். நோ பிஃபோர் 1916 அந்த கதையெல்லாம் இருக்கு, படிச்சுக்கோங்க. Now the last question, study the following table carefully and select the correct option for 1 2 3 4. சூப்பரா கொடுத்துருக்காங்களா? லேட்டஸ்ட் NCERTல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து அந்த டேபிள்ல கேப் விட்டாங்க. 1 2 3 4 சொல்லிட்டு ஃபில் பண்ணுவோமா? நம்மளே ஃபில் பண்ணிடலாம்ல. என்ன சொல்றாங்க? மொனிரல செல் டைப், மற்ற எல்லாத்துலயும் யூகேரியட் இருக்கு, மொனிரல்ல இருக்கும். எக்ஸாக்ட்லி கைஸ், யூகேரியட்டா ப்ரோகேரியட்டா? ப்ரோகேரியாட். சூப்பர், போட்டுருவீங்க நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் செல் வால், எல்லாத்துலயும் புரோட்டிஸ்டால present in some, ஃபங்கைல present absent. இங்க present absent-ஆ? எக்ஸாக்ட்லி மொனிரா contains cell wall present. என்ன cell wall is made up of what guys? போன ஸ்லைட்ல கூட ரிவைஸ் ஆச்சு. the cell wall is made up of exactly polysaccharide plus amino acid, polysaccharide plus
அமினோ ஆசிட் இருக்கும். அது காமன் வேர்டு பெப்டிடோகிளைக்கன், அது நமக்கு தேவையில்லை. அது தெளிவல்தவா, பாலிசாக்கரைட் ஸ்பெல்லிங் தெளிவல்தவா வேணா நீங்க பார்த்துக்கோங்க, தெரியுங்கிறவங்க வேகமா ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. பாலி SACCHARIDE பாலிசாக்கரைடு அண்ட் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. அமினோ ஆசிட்ஸ். ஓகே ரைட், புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். நவ் நெக்ஸ்ட் we are going for அடுத்த திங். அடுத்து என்ன சொல்றாங்க, நியூக்ளியர் மெம்பரேன் மோனிரால இருக்காது, புரோட்டிஸ்டால இருக்கும், ஃபங்கைல இருக்கும், பிளான்டைல இருக்கும். அனிமேலியால நியூக்ளியர் மெம்பரேன் பிரசன்டா ஆப்சென்டா? எக்ஸாக்ட்லி, வெரி வெல் டெவலப்டு, ஹைலி டெவலப்டு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அடுத்து பாடி ஆர்கனைசேஷன், மோனிரால செல்லுலார், புரோட்டிஸ்டாலி செல்லுலார், ரெண்டுமே என்னது யூனிசெல்லுலார் ஆர்கனைசேஷன். அடுத்து ஃபங்கைல எப்படி இருக்கும் கைஸ்? எக்ஸாக்ட்லி இட் இஸ் என்ன படிச்சோம்? செல்லுலார் தான். இதுலயும் இதுல வந்து மல்டி செல்லுலார், அந்த டேபிள்ல ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இன்னொரு வார்த்தை என்ன கொடுத்துருந்தாங்க? லூஸ் டிஷ்யூஸ்னு கொடுத்துருந்தாங்க. லூஸ் டிஷ்யூஸ் அந்த டேபிள் எடுத்து என்சைட்ல படிச்சு பாருங்க, லூஸ் டிஷ்யூஸ்னு இருக்கும். ஸோ இதுதான் ஃபங்கைக்கு. பிளான்டேக்கு வந்து டிஷ்யூ லெவல் இருக்கு, ஆர்கன் லெவல் இருக்கு. நம்ம ஹியூமன்ஸ் அனிமேலியாக்கு மட்டும் தான் ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போமா? ஆப்ஷன்ஸ் ஆர் 1 2 3 4 போட்டு கொடுத்துருக்கேன். நம்ம மோனிராக்கு ப்ரோகேரியாட்டிக் படிச்சோம், அப்போ இது ரெண்டு ஆப்ஷன் ஸ்ட்ரெயிட் அவே ஆன்சர். இது ஏ, இது பி, சி, டி, நாலும் போச்சு, ரெண்டு போச்சு. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரோகேரியாட், செகண்ட் ஆப்ஷன் பிரசன்ட் வரணும். பிரசன்ட் வர மாதிரி எது இருக்கா? எக்ஸாக்ட், இங்கே தான் பிரசன்ட் இருக்கு செகண்ட் ஆப்ஷனுக்கு நேரா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஷுட் பி யுவர் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் கைஸ். ஸோ நம்ம இப்படி தான் கிளாசிஃபிகேஷன்லேருந்து நீட் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. 2025 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி கேட்கல. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துல கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. நல்லா படிச்சுக்கணும். ஐ ஹோப் ஸோ வி கேம் டு த எண்ட் ஆஃப் அவர் டிஸ்கஷன். சொல்யூஷன் பி என்னடா இது? இன்னொன்று இருக்குப்பா கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. Which of the following characters served as the criteria for five kingdom system of classification as used by R.H. Whittaker? First, cell structure and thallus organization. Thallus organization பத்தி எனக்கு தெரியல. செல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன், இதுவும் அந்த 5 கிரைட்டீரியாக்குள்ள இருந்துச்சு. பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவா பிஆ சின்னு கேட்டிங்கன்னா டி ஆப்ஷன் ஆல் ஆஃப் தீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் கொடுக்கலாம். ஏன்னா சியும் வரும், பியும் வரும், ஏவும் வரும். செல் ஸ்ட்ரக்சர், தாலஸ் ஆர்கனைசேஷன் நமக்கு மென்ஷன் பண்ணல என்சிஆர்டில. ஸோ செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப், ஆல் ஆஃப் திஸ். இல்லை ஒன்று மட்டும் விட்டாங்க, என்ன ஞாபகம் இருக்கா? என்ன விட்டுருக்காங்க? எக்ஸாக்ட்லி 1 இருக்கு, 2 இருக்கு, 3 4 இருக்கு. என்னது? பாடி ஆர்கனைசேஷனை விட்டுட்டாங்க. அது வந்து 5 கிரைட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன், 5 கிரைட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைவ் கிங்டம் பை ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ முடிஞ்சதா? ஸோ திஸ் ஹவ் வி கேம் டு த எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் இன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இதையும் கொஞ்சம் லென்த்தியான லெக்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லைன் பை லைன் என்சிஆர்டி படிச்சாச்சு, கான்செப்ட்ஸ் மக்கப் ஆகிற அளவுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, எம்சிக்யூஸ் குவாலிட்டியான எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி த டைம் இஸ் ஜஸ்டிஃபைட் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் மீட் இன் செகண்ட் பார்ட். வி டிஸ்கஸ் கிங்டம் மோனிரா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நோட்ஸ் எழுதிக்கோங்க. இந்த நோட்ஸை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்க. என்சிஆர்டி புக்கை நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டேன், இருந்தாலும் போய் ஒரு தடவை என்சிஆர்டி புக்கு இப்போயே படிங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு என்சிஆர்டி புக்கை போய் உடனே படிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கவே தேவையில்ல. அப்பப்போ டைமுக்கு ரிவைஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், நீட் எக்ஸாமில் மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க. இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் போட்டு கிளாஸ் எடுக்கிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. அண்ட் செகண்ட் பார்ட்டை போய் இப்பயே பார்த்துருங்க. கிங்டம் மோனிரா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் கெட் கைஸ். இட்ஸ் மீ சுதர்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸ் ட்ரீம் டு டாக்டரை ரேட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த லெக்சர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். லெட்ஸ் மீட் இன் பார்ட் 2 வித் கிங்டம் மோனிரா. டேக் கேர், பை.